सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। சுவாமியின் பாதம் தொட்டு வணங்குகிறேன். உலக வாழ்க்கையில் சில குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்கு, குறிப்பாக ஆரோக்கியம், பணம், வேலை, குழந்தைகளின் திருமணம் போன்றவற்றிற்காக சங்கல்பங்களை சொல்லவும் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய தேவையும் உள்ளது. நான் பிரம்மம் என்று உணர்ந்து இவ்வாழ்க்கையில் உள்ளவர் சங்கல்பங்களை எவ்வாறு கூறுவது? சங்கர், வில்லூர், மதுரையிலிருந்து கேட்டிருக்காங்க. சாதாரண மனிதனாக தான் நம்ம கேட்கணும். சங்கல்பம்னு வச்சுட்டோம். இந்த உலக வாழ்க்கையில் நாம் திருமணங்களும் வேலையும் பொருளாதாரமும் பாதுகாப்பு, குல கௌரவங்கள், வீட்டு கௌரவம் இதெல்லாம் காப்பாற்றணும்னா சிலதெல்லாம் நம்ம செய்து தான் ஆகணும். தன்னை பிரம்மன்னு உணர்ந்தவன் உடம்போட தானே இருக்கிறான். இப்போ பிரம்மமாக தான் வளரான அன்றாடம் பல் தேய்க்கிறாங்க, குளிக்கிறாங்க, அப்புறம் டிஃபன்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ பிரம்மம் சாப்பிடாது இல்லை. அப்புறம் கொஞ்சம் உப்பு போடுன்னு கேட்குது, அது என்ன சங்கல்பம்? எனக்கு இது போதுங்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து கூட்டில் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாமே சங்கல்பத்திலேருந்து வருது தான். இப்போ மனிதன் உடம்போடு இருக்கும் பொழுது பிரம்மமாக இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஒன்று ஆனந்தமாக இருக்கணும் அல்லது திருப்தியாக இருக்கணும். ரெண்டும் ஒன்று தான். திருப்தி ஆனந்தம் ஒன்று. நம்ம ஆனந்தங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனந்தம்னா திடீர்னு யாராவது வந்து பரிசு மழை கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஒரு ஆனந்தம் வருது, அது தோன்றுது. அப்புறம் அதை சாப்பிட்டு முடித்த பிறகு, அந்த பரிசை பயன்படுத்தின பிறகு அந்த ஆனந்தம் மறைஞ்சிது. அல்லது வேற ஒருத்தர் ஏதாவது புது தகவலை சொல்லும் பொழுது இந்த ஆனந்தம் அப்படியே பொசுக்குன்னு போயிடுது. இப்போ ஆனந்தம் இப்படி தோன்றி மறையறதில்லை. பிரம்மம் ஆனந்தம்னா பிரம்மம் எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். கடவுள் ஆனந்தமாக இருக்கிறார். கடவுள்னால் இது மாதிரி ஆள் மாதிரி இருந்துக்கிட்டு உட்காந்துட்டு ஆனந்தமாக இருப்பாருன்னு நினச்சிக்கூடாது. கடவுள் எங்கும் இருக்கிறவர், அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறார், நமக்கிட்ட எல்லாம் அறிவாக இருக்கிறார். அப்போ அவர் தான் நமக்குள்ளே அறிவாக இருக்கிறாருன்னா அவர் ஆனந்தமாக இருக்கணும், நம்மளும் ஆனந்தமாக தானே இருக்கணும். யார் தன்னை அறிவென்றும் ஆனந்தம் என்று தெரிஞ்சிட்டாங்களோ அவன் பிரம்மத்தை அறிஞ்சிட்டான். அதனால் அவனுக்கு என்ன கிடைச்சிருக்குது? பிரம்ம ஞானத்தினால பரம திருப்தி கிடைச்சிருது. சரி, பரம திருப்தி கிடைச்சதுனால அவன் வந்து சாப்பிடாமல் விட்டுறானா, துணி துவைக்காமல் விட்டுறானா, பல் துலக்காமல் விட்டுறானா, வேலைக்கு போகாமல் விட்டுறானா? எல்லாம் செய்தானே ஆகணும். அந்தந்த வேலை எப்படி செய்யணும் அப்படி தான் செய்யணும். இப்போ பிரார்த்தனை அப்படின்னு வந்ததுன்னா அது செய்து தான் ஆகணும். பிரார்த்தனையை சங்கல்பம் வச்சு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் கேட்குறது ஒரு செயல். ஒரு சங்கல்பத்தினால ஒரு விளைவு ஏற்படணும். பொருளாதார முன்னேற்றம், நோய் நீங்குறுதல், மனக்குறை தீருதல், உறவுகள் பிரிந்தது ஒன்றா சேருதல், இது போன்ற விண்ணப்பங்களெல்லாம் இறைவன்கிட்ட வைக்கிறோன்னா அவர் அதே முறையில் தான் அவர் செய்கிறாரு. அதுக்குன்னு அவர் செய்கின்ற முறை இருக்குது இல்லை, நீங்கள் செய்கின்ற முறைன்னு ஒன்று இருக்குது. தூப தீப ஆராதனைகளோ வழிபாடுகளும் நீங்கள் செய்யணும். அது வந்து அதுலேருந்து ஏதோ ஒன்று உற்பத்தி ஆகுது, புண்ணியம்னு ஒன்று. அந்த புண்ணியம் இயற்கையில் சென்று இந்த மாற்றங்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நமக்கு அனுகூலமான மாற்றங்களெல்லாம் உலகத்தில் வரணும்னு வைங்க. இப்போ எனக்கு ஒரு அனுகூலமான ஒரு மாற்றம் எனக்கு வேணும். இன்னார் வந்து நோயிலேருந்து குணப்பட்டு வரணும், இன்னொருத்தர் வந்து தொலைஞ்சு போன பொருள் சீக்கிரம் வந்து சேரணும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்க. அப்போ அந்த பிரபஞ்சத்தில் ஒரு இயக்கத்தில் அவர் கண்ணு முன்னாடி அந்த தொலைஞ்ச பொருள் கண்ணில் படணும் இல்லையா? யார் மூலமாக தகவல் பெற்று அது வீட்டு வந்து சேரணும் இல்லையா? இப்போ இதெல்லாம் செய்து கொடுக்கறது வந்து தானாக நடக்கிறது இல்லை. புண்ணியம் இருந்தால் தான் நடக்கும், இல்லைன்னா விதிப்படி நடக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டவ பிரம்மமாக இருந்தாலும் கூட, பிரம்மமே கூட ராமனாவோ கிருஷ்ணனாவோ இங்கே பூமியில் வந்துட்டா
என்னென்ன செய்தாங்களோ அதை நம்ம செய்து தான் ஆகணும். கண்ணன் செய்யலையா? ராமர் பூஜை பண்ணலையா? அவரும் பிரார்த்தனை பண்ணலையா? பிரார்த்தனை பண்ணி அங்கே ராமேஸ்வரத்தில் அவர் தவம் பண்ணார். இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். இந்த பிரம்மம் கூட இது கூட செய்ய முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அதனால் நாம் கட்டாயம் பிரம்ம ஞானியாக இருந்தாலும் கூட மனத்தை தூய்மையாக வைத்து கொள்ளும் பொருட்டு நாம் இந்த பிரார்த்தனைகளையும் சங்கல்பங்களையும் செய்து தான் ஆகணும். அந்த இடத்துல கோயிலுக்கு போயோ அல்லது இந்த ஹோமகுண்டத்திலேயோ அமர்ந்து நாம் நிச்சயமாக பரமேஸ்வரனை வணங்கணும். அந்த பரமேஸ்வரன் நானாக கூட இருக்கலாம். இப்போ நானே கூட கேட்பதாக இருக்கும்போது நான் சிதாபாசனாக இருக்கிறேன், வழங்குபவனாக இருக்கும்போது நானே வழங்குகிறேன், என்னையே கேட்டு நானே வழங்குகிறேன். ஆனால் நான் கேட்டால் தான் கிடையாது, நாங்கள் என்கிட்ட வழங்குவது. நீ உங்ககிட்ட இருந்தால் கூட தன்னையே கேட்டு தன்னையே வழங்குமாறு செய்யும்படியும் கேட்கலாம். இது எப்போ இது மாதிரி நடக்கும்னா, இந்த பிரம்மஞானி எப்பொழுது சன்னியாசியாக வாழறானோ அப்போ தான் அவனுக்கு இந்த பிரார்த்தனை, இந்த அக்னி காரியம், ஹோமகுண்டம் இதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அவன் கடமைகளை துறந்தவன். இப்போ அவனுக்கு வீடு வாசல் குடும்பம் நோய் நொடி இதெல்லாம் நீக்கிறதுக்கு எங்கேயும் செய்ய வேண்டியதில்லை. விதி வெட்ட வழி, பிராரப்தம் விட்ட வழி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அதனால் அவனை மாதிரி நம்ம இருந்தோம்னா இந்த கேள்விக்கு பதில் நான் இப்படி சொல்ல மாட்டேன். இவர் சராசரி மனிதனாகத்தானே வாழறாரு. இப்போ இவரிடம் அந்த பிரம்ம ஞானத்தினால என்ன கிடைக்கணும்னா மன திருப்தி, மன நிறைவு, எதை பற்றியும் குறைபடாத ஒரு மன நிறைவு. சில பேருக்கு மன நிறைவு இருக்கும், ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு மன நிறைவு குறைஞ்சி போயிடும். எதிர்பாராத சம்பந்தம் வரும்போது அந்த மன நிறைவு திடீர்னு தடுமாறும். இன்றைக்கி நல்லா இருப்பார், இந்த லெசன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு பிரம்ம ஞானத்தை பெற்ற பிறகு 1 மாதம் 6 மாதத்துக்கு அப்படியே மன நிறைவோடு வாழ்வார். திடுதிப்புன்னு அவருக்கு ஒரு புதிய சந்தர்ப்பங்களில் ஒரு நஷ்டமோ ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அப்போ மன நிறைவு திடீர்னு தடுபடும். நான் சொல்கிற மன நிறைவு பிரம்ம ஞானிங்கிறது அது நிரந்தரமானது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது, எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா காலத்திலையும் அது மாறாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிறைவு வந்தவன் அவன் சன்னியாசி. மற்றபடி இந்த மனநிறைவு இன்மையிலே தானே இந்த காரியம் செய்யணும் அந்த காரியம் செய்யணுங்கிறோம். அப்போ அது சங்கல்பம் நம்ம வைக்கிறது நியாயம் அப்படின்னு புரிச்சுக்கிறான். மாண்டூக்கிய உபனிஷத்தில் நமது குருநாதர் ஒரு ஞானி பிராணபந்தனம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். பிராணபந்தனம் என்றால் என்ன, அதனின் செயல்முறை விளக்கம் மற்றும் அதனின் பயன்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். கோவிந்தன் ராமலிங்கம் கேட்டுக்காரு. பிராணபந்தனங்கிறது யோகாசனம் அல்லது யோகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த யோகிகள் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி இருக்கு. அவங்க செயல் ரீதியாக அது பிராணபந்தனம் செய்வாங்க. ஆனால் நாம் ஆத்ம ஞானத்தில் பிரம்ம ஞானத்தில் இருக்கும்போது பிராணபந்தனங்கிறது மனநாசம்னு அர்த்தம். பிராணங்கிறது என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்குவோம். பிராணங்கிறது ஒரு இயக்க ஆற்றல். ஒரு இயக்கம் வேணும்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி பேட்டரியில் இருந்துன்னா அது சக்திங்கிறோம். அதே அந்த பேட்டரியை ஒரு ஏதாவது கனெக்ட் பண்ணி மோட்டர் ரன் ஆச்சுன்னா அது ஆற்றலுங்கிறோம். ஆற்றலுங்கிறது விடுபட்ட சக்தி. அதை நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். வைப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது, விடுபடாமல் சேமிக்கப்பட்டது. அதை நம்ம எனர்ஜிங்கிறோம். இப்போ பேட்டரிக்குள்ளே இருந்தால் அது பேர் எனர்ஜி. அது ஒரு மோட்டாரில் கனெக்ட் ஆகி அது ஓட்ட வச்சுன்னா அது ஃபோர்ஸ் அப்படிங்க. இப்போ நாமளும் அதே மாதிரி இந்த பேச்சை நம்ம பயன்படுத்தும் போது வைப்பாக சக்தியாக இருக்கிறபோது அதை பிராணன்னு சொல்கிறோம். அதுவே அது செலவிடும் பொழுது அதையும் பிராணன்னு தான் சொல்கிறோம். 2 சொல் இல்லை நம்மக்கிட்ட. இப்போ பிராணங்கிறது 2மே இருக்குது. வைப்பாக இருந்தாலும் பிராணன், அதை நாடின்னு சொல்லலாம், ரைன்னு சொல்லுவாங்க. பிரஸ்னோபனிஷத் அப்படி சொல்லுது. அது செலவிடும் பொழுது அதை பிராணன்னு சொல்கிறோம். அப்போது பிராணன் தானே இயக்கத்துக்கு வருது. இப்போ நம்ம உடம்புல என் கண் இமைக்கணும், நான் பேசணும், நான் நாக்கு துடிக்கணும், என் கை காலெலாம் அசையணும்னா எனக்கு அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும்.
இந்த ஆற்றல் இதுக்கு இல்லை, உற்பத்தி பண்ண முடியாதனால இது எப்போவுமே வச்ச இடத்துல ஜடமாக இருக்குது. இப்போ இங்கேருந்து இங்கே வந்துடுச்சு. எப்படி வந்துச்சு? தானாக வரல, நான் எடுத்து வச்சேன். அப்போ நான் இதை எடுத்து வைக்கிறதுக்கு நான் ஆற்றலை செலவு பண்ணேன், கொஞ்சம் எனர்ஜியை நான் செலவு பண்ணியிருக்கிறேன். ஆற்றல் செலவிட்டால்தான் ஒரு பொருள் அசையும். இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும், இதயம் துடிக்குது, நுரையீரல் எப்பவும் சுவாசிச்சுட்டே இருக்குது, அப்புறம் குடலில் எப்போவுமே உறிஞ்சிக்கிட்டு இருக்குது. இத்தனையும் ஒரு ஆற்றல் செலவு மிக்க நிகழ்ச்சிகள் தானே. இதுக்கெல்லாம் ஆற்றல் எங்கேருந்து வருதுன்னா நாம் உண்ணுகின்ற உணவுலேருந்து வருது. இந்த உண்ணுகின்ற உணரை ஆற்றலாக மாற்றணும். ஒரு பொருளை சேர்த்தால் அதுக்கு ஆற்றலை கொடுக்கணும். ஒரு பொருளை பிரித்தால் ஆற்றல் வெளிப்படும். சல்ஃபர், பாஸ்பரஸ், நைட்ரேட், கரி, சார்கோல், இந்த 4 பொருளை ஒன்றா சேர்த்தோம்னா ஒரு ஆற்றல் அதில் சேமிக்கப்படுது. அதை திரி வச்சு ஏற்றிட்டோம்னா அது அப்படியே பிரியும். பிரியும் போது ஆற்றல் வெளிவரும். அது பேர் பட்டாசுங்கிறோம். தீபாவளி வந்துடுச்சு. அப்போ பட்டாசு என்ன பண்ணுது? தன்கிட்ட இருக்க ஆற்றலை வெளிவிடுது. அதுக்கு சிவகாசியில் இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் இந்த 4 பொருளையும் சேர்க்கணும். அவங்க ஆற்றலை உள்ளே கொடுக்குறாங்க, அவங்க ஆற்றலை உள்ளே கொடுக்குறாங்க, சக்தியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நைட்ரேட், அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், கார்பனில் இருக்கக்கூடிய கரியில் இருக்கக்கூடிய கார்பன். இப்போ பாஸ்பரஸ் வந்து பிரைமிங், அது வந்து வெப்பத்தை வாங்கி சீக்கிரம் எரியும். இது ரெண்டும் சேரும் பொழுது, கரியும் ஆக்சிஜனும் சேரும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வருது. அந்த சமயத்தில் கரி விடுபடுது இல்லையா, அப்போ ஒரு ஆற்றல் பிறகுது. இப்படி தான் நம்ம ஆற்றலை நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இந்த தாவரங்களெல்லாம் எந்த காலத்துலேயோ இருந்து இப்போ கூட இருக்கலாம், ஆற்றலை சேமிச்சுது. சூரிய ஒளியிலேருந்து வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துச்சு. எப்படி சேர்த்துச்சு? கார்பன் டை ஆக்சைடை பிடிச்சி தண்ணியோட வட்ட வைக்குது. வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, இது இணைக்கிறதுக்கு சக்தி வேணும் இல்லையா, அந்த சக்தி தான் சூரிய ஒளியிலேருந்து எடுத்துக்குது. அந்த சூரிய ஒளி கொண்டு இதை இணைக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரோ கார்பன் உண்டாகுது. கார்போஹைட்ரேட் ஹைட்ரோ கார்பன் உண்டாகுது. இந்த ஹைட்ரோ கார்பன் செயின் அதுதான் பூமியில் அந்த தாவரங்கள்லாம் புதைஞ்ச பிறகு இன்றைக்கி நாம் குரூட் ஆயில், பெட்ரோல் அப்படின்னு எடுக்கிறோம். இந்த எண்ணெயை உறிஞ்சி எடுக்கிறோம். நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் எங்கே? ஒரு காலத்தில் வாழ்ந்த தாவரங்கள் ஆற்றலை சேமிச்சுது. அப்போ ஒரு பொருள் சேர்க்கணுன்னா ஆற்றலை கொடுக்கணும். அந்த சேமித்த பொருளை பிரித்தோம்னா ஆற்றல் மறுபடியும் வந்துடும். இந்த மாதிரி இந்த உடம்புக்கு உணவை நாம் சாப்பிட்ட பிறகு இந்த உணவு வந்து தாவரங்கள் வந்து ஆற்றலை சேர்த்து வச்சிருக்குது. அந்த ஹைட்ரோ கார்பனில் நம்ம எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றோம் இல்லையா, நெய் ஊற்றி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த நெய்யெல்லாம் ஹைட்ரோ கார்பன் தான். நம்ம ஸ்டார்ச் எல்லாம் சாப்பிட்றோம், அந்த ஸ்டார்ச் எல்லாம் கூட ஹைட்ரோ கார்பன் தான். அது கார்போஹைட்ரேட்டுங்க. நீங்கள் எப்படி மாற்றி ஒன்றா சொல்லிக்கலாம். ஹைட்ரோ கார்பன், கார்போஹைட்ரேட், போத் ஆர் சேம். இந்த சேர்த்த எனர்ஜியை நம்ம வயிறில் போய், ரத்தத்தில் போய் அது உடைக்குது. உடைக்கும் போது நம்ம சூரிய ஒளியிலேருந்து அது சேமித்த உடனே இப்போ நம்ம உடம்புக்கு வருது. அந்த உடம்பால் தான் நம்ம கை காலெலாம் ஆட்டுறேன். நான் சாப்பிடலைன்னா என்ன ஆகும்? வாயை கூட திறக்க முடியாது, கை காலெலாம் அணிஞ்சு. இது மாதிரி ஆற்றல் இருக்கிற மாதிரி இது ஸ்தூலமான உடம்பில் நமக்கு உள்ளம், மனசுன்னு ஒன்று இருக்குது. அந்த மனசு வேறு ஒரு பொருளால் ஆகப்பட்டது. அந்த பொருளுக்கும் ஆகாரம் வேணும்ல. அப்போ அந்த ஆகாரத்தை வச்சு அதுலேருந்து தானே அது வந்து ஆற்றலை உண்டாக்கி மனம் வேலை செய்யணும். மனம் நமக்கு ஓயாமல் வேலை செய்யுது. என்றைக்காவது ஓயுதா? ராத்திரியில் தூங்கும்போது மட்டும் மனசுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு, உள்ளத்துக்கு ரெஸ்ட்டு. பகலெல்லாம் உள்ளம் வந்து ஓயாமல் வேலை செய்யுது. அப்போ அதுவும் எனர்ஜி கன்சியூம் பண்ணல. அந்த கன்சியூம் பண்ணுறது நாம் என்ன சொல்கிறோம்? பிரெயினில் தான் நிறைய குளுக்கோஸ் போய் அங்கே கன்சியூம் ஆகுதுங்கிறோம். பிரெயினும் வேலை செய்தாகணும். ஏன்னா பிரெயினில் தான் மனசு இருக்குது நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிரெயினில் தான் மனசு இருந்து வேலை செய்யுது. பிரெயினும் மனசு இல்லை. பிரெயின் ஒரு ஆர்கன். அந்த ஆர்கனில் மனசு உள்ளே போய் புகுந்து அதை பயன்படுத்தி செய்யுது. ஏன்னா மனசில் எது நினச்சாலும் மூளைக்கு போனால் தான் அது கண்ணு திறக்கும், கையை தூக்க முடியும். ஏன்னா கையை தூக்குறது இறக்குறது யார் கண்ட்ரோலில் இருக்குது? பிரெயின் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ பிரெயினை ப்ராம்ப்ட் பண்ணோம்னா
பிரெயின் நம்மளை உடம்பை ப்ராம்ப்ட் பண்ணி நம்முடைய செயலெல்லாம் வரும். ஆனால் மனசுக்கும் கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது இல்லையா, அந்த சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுக்குறது தான் பிரெயின். இங்கே மசிலுக்கும் போனுக்கும் மனசுக்கும் ஒரு சம்பந்தம் கொடுக்கறது நம்ம பிரெயின். இப்போ பிரெயினுக்கு நமக்கு வேண்டியதெல்லாம் உணவு கொடுத்துட்டோம். ஆனால் மனசுக்கு ஒரு ஆற்றல் வேணும் இல்லையா, அந்த ஆற்றல் தான் பிராணன்னு பேர். அது எங்கேருந்து வருது? அது உணவுலேருந்து தான் வருது. நம்ம சாப்பிட்ற உணவில் பிராணன் இருக்குது. இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு வரணும் வைங்களேன், அது உயிருள்ள பொருள் இல்லையா, அதுக்குள்ளே பிராணன் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா குக் பண்ணிட்டா கொஞ்சம் பிராணன் போயிடும், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பிராணன் தான் இருக்கும். அதனால் குக் பண்ணாமல் காய்கறிகளை சாப்பிட்டோம்னா அதிக பிராணன் நமக்கு கிடைக்கும். மனம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கு மாதிரியோ அல்லது மாமிசமோ இதெல்லாம் பொருளை சாப்பிட்டோம்னா அதில் பிராணன் கம்மியாக இருக்கும், உடம்புக்கு நிறைய கிடைக்கும், ஆனால் மனசு கிடைக்காது. அப்படியே டல்லாகிடும். ஒரு ஃபுல்லாக வயிறு நிறைய சாப்பிட்ட உடனே அப்படி படுக்கலாம் போல் இருக்கும். ஆனால் ஒரு ஆப்பிள் சாப்பிட்ட உடனே தூக்கம் வராது, சுறுசுறுப்பாக திங்க் பண்ணலாம். எலுமிச்சம்பழத்தை ஒரு ஜூஸ் போட்டோ, இதுதான் பிராணன். இப்போ பிராண பந்தனம்னா என்னென்னா, மனதிற்கு வேலை செய்வதற்கு அதுக்கு ஒரு எனர்ஜி கரன்சி வேணும். அந்த எனர்ஜி கரன்சி தான் பிராணன். அது உண்ணும் உணவுலும் தண்ணியிலையும் இருக்கிறது. நம்ம குடிக்கிறது வெறும் தண்ணியாகிறத விட இளநீர் குடித்தோம்னா அது உயிரோடு இருக்குது இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் மனசுக்கு பிராணன் கிடைக்க தான் செய்யும். இப்படி நம்ம இயற்கையிலேருந்து பிராணனை எடுத்துக்கிறோம். சூரியலேருந்து நிறைய பிராணன் கிடைக்கும். யாரெல்லாம் பிராணாயாமம் செய்கிறாங்களோ அவங்க மூச்சு காசு மூலமாக சூரியன்லேருந்து இருக்கக்கூடியதை அவங்க எடுத்துக்கிறாங்க. சூரியன்லேருந்து நமக்கு விசிபிள் லைட்டு தான் வருது, ஹீட்டு கூட வருது. ரெண்டுமே ஒன்று தான். ஹீட் அண்ட் லைட் போத் ஆர் சேம். சில லைட்டு நம்ம ஹீட்டுங்கிறோம், சில லைட்டுங்கிறோம். ரெண்டுமே எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் தான். ஹீட் வேவ்ஸுன்றதை நம்ம இன்ஃப்ராரெட்டுங்கிறோம். சூரியனில் நமக்கு தெரிஞ்சு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் தான் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் பிராணனும் அது உண்டாகுது, சூக்ஷ்மமாகவும் இருக்குது. எப்பெல்லாம் ஸ்தூலம் இருக்குதோ அங்கே சூக்ஷ்மம் இருக்கும். சூரியன்லேருந்து சூக்ஷ்மமாக வெள்ளமாக பிராணன் வந்துக்கிட்டே இருக்குது. ராத்திரியில் அந்த பிராணன் குறைஞ்சி போகிறதுனால நம்ம சுவாசத்தில் பிராணன் கம்மியாக இருக்குது. உடம்பு காப்பாற்றுறதுக்கு சுவாசம் போதும், ஆனால் மனசை காப்பாற்றுறதுக்கு சூரியன் இருக்கணும் இல்லை. அதனால் டல்லாகிட்டு நம்ம தூங்கிடுறோம். இருந்தாலும் நைட்டில் நிறைய பேர் மனசை செயல்பட்டு கனவு கண்டுக்கிட்டு ராத்திரி தூங்காமல் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மனசு வேலைக்கு வேணும்ல பிராணன். அப்போது பகலில் சேமித்த பிராணன் நம்ம செலவு பண்ணுறோம். அதுக்கு தான் பிராணாயாமம் தேவைப்படுது. சுவாசத்தை நெறிப்படுத்தி வச்சோம்னா பிராணனை நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். எங்கெல்லாம் சேரும் தெரியுமா? நமக்கு 6 பேட்டரி இருக்குது உடம்புல. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, அப்புறம் சகசிராரம். இதெல்லாம் பேட்டரிங்க. இங்கெல்லாம் பிராணனை நம்ம சேர்க்க வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை 2 முறை 5 சைக்கிள் பிராணாயாமம் செய்தவனுக்கு இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிடும். அப்புறம் ராத்திரியில் அவன் படிக்கலாம். ஒருவேளை ராத்திரியில் கூட நீங்கள் பண்ணணுன்னா காற்றில் இருக்கிற பிராணனை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ பிராண பந்தனத்துக்கு வருவோம். இந்த மனமும் பிராணனும் பொருளும் ஆற்றலாக இருக்குது. மனதை ஒரு என்ஜின்னு சொன்னால் பிராணன் அதுக்கு டீசல் மாதிரி இருக்குது, ஆற்றலாக இருக்குது. அப்போ மனம் ஓயணுன்னா என்ன பண்ணணும்? டீசலை குறைக்கணும். இப்போ வண்டி நிறுத்தும் போது என்ன ஆகும்? நம்ம ஃபியூல் இன்ஜெக்ஷனை குறைச்சிடணும், கேஸ் படலை எடுத்துடுறோம். கேசலினை நிறுத்தின உடனே வண்டி நின்றுடுது. அப்புறம் பிரேக்கும் போட்டுடுறோம். இப்போ கேஸ் கொடுத்தோன்னே வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? மனசை ஓய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த பிராணனை பந்தனம் செய்கிறோம், கட்டி வைக்கிறோம், சகசிராரத்துக்கு போகாமல் இறக்கி வைக்கிறோம் அப்படின்னு செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது மனம் ஓய்ந்து ஒடுங்கிடும். கவலைப்படுவதற்கு எத்தனையோ எண்ணங்கள் வருது இல்லையா? கவலைகள் எப்படி இருக்கும்? கவலைன்னு ஒரு பொது பேர் சொல்கிறோம். ஆனால் அவங்கக்கிட்ட என்னமாக இருக்குன்னா, கவலைன்னா எப்படி இருக்குது கவலைன்னு தெரியாது. அவங்களுக்கு பயம் இருக்கும். அவங்க முகத்தில் கவலையாக தெரியும். பயம் இருக்கும், கோபம் இருக்கும், ஆசை இருக்கும், வெட்கம் இருக்கும், அவமானம் இருக்கும். இதெல்லாம் மனசுக்குள்ளே இருந்து ஓயாமல் எண்ணங்களையே தோன்றிக்கும். ஒருவனுக்கு மனசில் ஒரு பயம் இருந்ததுன்னா பார்க்குற பொருளெல்லாம் பயப்படுற மாதிரி தான் இருக்கும். மிரண்டவன் கண்ணுக்கு அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்கிறான். இவன் ஏற்கனவே பேய் மனசில் வச்சுட்டு இருக்கிறான், அதனால் பார்க்குறதெல்லாம் பேயாக தெரியும்.
நம்ம மனசை நம்ம சுத்தம் பண்ணணும், மனசை பிடிச்சி வைக்கணும். இப்போ மனசை பிடிச்சி வைக்கிறதுக்கு பிராணாயாமம், பிடிச்சி வச்ச மனதை சுத்தம் பண்ணுறதுக்கு நல்ல சிந்தனைகள், அதுக்கப்புறம் மனதை ஓய வைக்கணும். அந்த ஓய வைக்கிறதுக்கு தான் பிராணபந்தனம் அப்படின்னு பேர். இந்த பிராணபந்தனம் யோகாவில் எப்படி சொல்லித்தராங்களோ அந்த முறையில் நீங்கள் செய்து பிராணபந்தனம் செய்துக்கலாம். நான் எவனும் ஒரு பிரம்மஞானியாக விவேகமாக இருக்கிறானோ, ஆசைகளை விட்டு பற்றெல்லாம் விற்று, பேராசை எதுவும் இல்லை, அன்றாடம் ஒரு ஜீவனத்துக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் அவன் பயன்படுத்திட்டு சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறான்னு வைங்க. அவனுக்கு ஓயாமல் வேலையும் செய்கிறான், கடமைகளை செய்கிறான். ஆனால் அவனுக்குன்னு தேவைப்பட்ட பொருள் என்னென்ன, எளிமையாக ஒரு 2 காலில் போட்டுக்க செருப்பு, உடுத்து தூய்மையான உடை, அப்புறம் குளிக்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் மீதிய வேண்ட ஒரு தங்கும் இடம், குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சாப்பாடு, இது மினிமம் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அவன் அதில் இன்பம் காண்பதில்லை. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய உணவில் தான் இன்பமே இருக்குது. அதனால் அது விதவிதமாக கேட்பாங்க. மினிமம் ரெக்குயர்மெண்ட்டு நம்ம உடம்பை கவர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு. ஆனால் இதில் தான் அவங்க விதவிதமாக சொல்கிறாங்க. நிறைய எழுத்தெல்லாம் போட்டிருக்கணும், கலர் கலராக இருக்கணும், காலர் இருக்கணும், காலர் இருக்கக்கூடாது, இப்படி. அப்புறம் ஹூட் இருக்கணும், இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தோம்னா மனம் வெகு சீக்கிரமாக ஊஞ்சிடும். எப்போ இந்த உடம்பு, இந்த உடை, உணவு, நம்ம வாழ்கின்ற வீடு, நம்ம சார்ந்திருக்கிற மக்கள், இவங்களெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கணும், இவங்ககிட்ட நமக்கு சந்தோஷம் வேணும்னா நிறைய செலவு பண்ணணும். 1 கோடி மாதம் சம்பாதிச்சா கூட பத்தாது, பத்தவே பத்தாது. இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்முடைய ஆனந்தம் எனதுங்கிறதுல இது வராமல் என்னிலேருந்து வந்ததுன்னா எப்படி இருக்கும்? எப்பவுமே இருக்கும் இல்லையா? எனதுன்னாக்கா என்கிட்ட எனதுன்னு சொல்கிறது நாளைக்கு உனதாயிடும். அதனால் அது எனக்கு இன்பம் தராது. ஒருவேளை இந்த எனது ஆனந்தம், என்னுடைய திருப்தி என்னிலேருந்தே வருதுன்னு வைங்க, அது வற்றாமல் இருக்கும் இல்லையா? அந்த எனதை நான் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஆசைகளை விடணும். ஆசைகள்னா என்ன? வாழ்வதற்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்க. நல்ல நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ, பக்தி நூல்களோ இதை மாதிரி ஆசிரமத்துக்கு வந்து போகிறதுக்கு ஒரு வண்டி செலவு, பெட்ரோல் செலவு, இதெல்லாம் ஆசைன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து அவசியம். இது மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா பிராணபந்தனே தேவையில்லை. ஏன்? அவன் மனசு எதை விட்டும் ஓடுறது இல்லைல்ல. மற்றவங்க மனசு எங்கே ஓடுது? ட்ரெஸ்ஸு மேலே ஓடும், உணவு மேலே ஓடும், உறவுகள் மேலே ஓடும், சொந்தக்காரங்க மேலே, எதிரிகள் மேலே ஓடும், நம்மளுக்கு பிடிக்காதவங்க மேலே, அவங்க மனசு ஓடிட்டே இருக்கும். இந்த மனசு வந்து பெரிய மில் மாதிரி வேலை செய்துகிட்டே இருக்கும். எப்போ வந்து பற்றெல்லாம் விட்டு ஆனந்தமாக திருப்தியாக வாழறமோ, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கும். படிக்கிறவங்கெல்லாம் படிப்பு தான் அவங்களுக்கு வேலை. கல்யாணம் ஆனவங்கெல்லாம் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறது அவங்களுடைய வேலை. குழந்தை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்த பிறகு அவனுக்கு வந்து ஒரு வேலையும் இல்லை. இறைவனை நினைக்கிறது மட்டும்தான் வேலை. அதையும் தாண்டிட்டம் ஞானிக்கு எந்த வேலையும் கிடையாது. நம்ம வந்து அவன் வந்து முழுக்க ஆனந்தத்தில் இருக்கிறான். மற்றவங்களாம் கடமையை செய்து கொண்டு ஆனந்தத்தில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டிங்களா? பிராணபந்தனம் யாருக்கு வேணும்? மனதை அடக்க முடியாதவர்களுக்கு வேணும். மனது அடங்கி போனவர்களுக்கு, அடங்கி போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆசைகளெல்லாம் விட்டு போச்சு. அப்படிப்பட்டவனுக்கு மனதனுடைய துணை வேண்டியதில்லை. மற்றவங்க எல்லாருக்கும் ஆனந்தம்லாம் மனதின் துணையோடு ஆனந்திக்கிறாங்க. மனசுக்கு பிடிச்ச பாட்டு, மனசுக்கு பிடிச்ச உணவு, மனசுக்கு பிடிச்ச உறவுகள், இதில் தான் அவங்களுக்கு ஆனந்தம். இப்போ மனசே அவங்களுக்கு தேவையே இல்லை. அதனுடைய தயவே என்ன கேட்குது மனசு, சுவாமி உங்களுக்கு ஏதாவது நான் ஒத்தாசை பண்ணலாமா, எங்கேயாவது அப்படி ஊரை சுற்றிட்டு வந்து உங்களுக்கு ஆனந்தமாக ஒன்று கொண்டாந்து கொடுக்கலாமான்னு? நான் இங்கே ஆனந்தமாக தான் இருக்கிறேன், உன்னுடைய தயவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி மனதை ஒருவன் புறக்கணித்து வாழ கற்றுக்கிட்டான்னு வைங்க, அதுதான் பிராணபந்தனம். இப்போ மாண்டூக்கியத்தில் சுவாமி சொன்னது பிராணபந்தனங்கிறது எண்ண ஓட்டங்களை மனோநாசம் செய்வது. மனோநாசம்னா எண்ணவே இல்லாமல் அப்படியே ஸ்டிஃபாக உட்காந்துக்கிட்டு எதுவும் திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிறது இல்லை. அப்படி ஏதாவது தாட் வந்துடுச்சுனாக்கா கிள்ளிக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க, சிவ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மனமே அவனுக்கு எழுந்துக்க மாட்டேங்குது, அதை துரத்தி அனுப்ப வேண்டியதாக இருக்குது. இது பேர் பிராணபந்தனம். பிராணபந்தனத்துக்கு நமக்கு வைராக்கியம்தான் சரியான சாதனம். யோகா மூலம் நீங்கள் பிராணபந்தனம்
செய்யலாம். யோகா செய்யும் பொழுது மட்டும்தான் பிராணபந்தனம் கிடைக்கும். யோகாலேருந்து வெளியே வந்தவுடனே மனம் முன்னை விட வேகமாக போகும். ஸ்ப்ரிங்கை அமுக்கி வச்சுருக்கிறீங்க யோகாவில். நீங்கள் யோகாவில் வெளியே வந்தோன்னாக்க ஸ்ப்ரிங்கு ஜாக் இன் த பாக்ஸ் மாதிரி அது பெட்டியிலேருந்து மேலே குதிக்கும். அடுத்த கேள்வி கேட்கலாம். வணக்கம் சுவாமிஜி. நம்ம ஒயிட் லைட்டை வந்து ஒரு ப்ரிசம் வழியாக பாஸ் ஆச்சுன்னா அது பியாண்ட் 7 கலர்ஸாக பிரியுது அப்படின்னு சொல்கிறோம். அது எதனாலங்க சுவாமிஜி? அதை கொஞ்சம் விளக்கு. மறுமொழி தெரியல. இது வந்து வெள்ளை ஒளிக்கற்றை. இது ஏற்கனவே இதில் 7 கலர் இருக்குது. எல்லாம் சேர்ந்து வரும்போது வெள்ளையாக தெரியும். இதுதான் நியூட்டன் ஒரு ரிங் ஒன்று பயன்படுத்துவாங்க இல்லையா. ஒரு வட்டமான சிடி தட்டு எடுத்துக்குவோம். பழைய சிடி இருக்கு இல்லையா, அதில் 7 கலரையும் வரைஞ்சிடுவோம். விப் கியார், வயலட், இண்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். அதை வரைஞ்சிட்டு ஒரு பென்சிலில் அந்த சிடியை தொட்டு வேகமாக சுற்றி விடுவோம். அது வெள்ளையாயிடும். நின்ன பிறகு பார்த்தா 7 கலர் தெரியும். அப்புறம் வீட்லேயே நம்ம செய்து பார்க்கலாம். ஒரு பென்சிலுக்குள்ளே அந்த ஓட்டையை போட்டு வேகமாக சுருட்டி விட்டோம்னா அந்த நியூட்டன் ரிங்னு சொல்லுவாங்க. நியூட்டன் தான் இதை கண்டுபிடிச்சார். இந்த வெள்ளை ஒளி உள்ளே போகும்போது ஏன் இது பிரியுதுன்னா, இது பேர் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு பேர். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் இப்படி செய்வோம். இங்கே ஒரு கார்பெட் போட்டிருக்கிறேன். இது கார்பெட் தரையில் போட்டிருக்கிறேன். நம்ம மேலேருந்து பார்க்குறோம் கார்பெட்டை. ஒரு குட்டி பையன் ஒரு கார்ட்டு, இது வானத்துலேருந்து பார்க்குறோம். ஒரு காரை மேலேருந்து பார்க்குறோம். 4 சக்கரம். இப்போ இந்த காரை இவன் புஷ் பண்ணி விடுறான். இது நேராக அங்கே போய் இடிக்கும். கார்பெட்டில் இடித்து ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படி போகும். இங்கே ஸ்லோவாகிடும்ல. இப்போ இந்த தரையில் வரும்போது வேகமாக வரும். இங்கே அப்படி போக முடியுமா? ஸ்லோவாகுது இல்லையா. அப்போ ஸ்லோ ஆகும்போது இந்த டைரக்ஷன் மாறுறதில்லை. இப்போ சப்போஸ் இந்த காரை இப்படி ஏற்றுறேன்னு வைங்க. இப்போ இந்த பையன் இப்படி புஷ் பண்ணுறான். இப்போ வரும்பொழுது இந்த காரினுடைய இந்த சக்கரம் தானே முதல்ல கார்பெட்டை பிடிக்கும். இது எப்படி இருக்கும்? அப்போ இது வந்து ஸ்லோவாகிடும். ஒரு 50% ஸ்லோவாகிடும். இது 100% இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ஒரு சக்கரம் மெல்ல போகுது, ஒரு சக்கரம் வேணாக்கா ஆட்டோமேட்டிக்காக இது இப்படி தான் போகும். இது பேர் ரிஃப்ராக்ஷன். ஒரு மீடியத்திலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு வரும்போது, ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு வரும்போது எல்லா பொருளுமே கொஞ்சம் வேகத்தடையை அடைகின்றன அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். இவ்வளோதான் விஷயமே. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விலகிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. அது சைன் தீட்டா அப்படின்னு 2 அந்த ஆங்கிளில் வச்சு கண்டுபிடிப்பாங்க. சரி, அது இது பேர் ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு பேர். ஸ்னெல்லுங்கிறத இந்த லாவை கண்டுபிடிச்சார். இந்த லைட்டு உள்ளே போகும்பொழுது இந்த 7 நிறம் இருக்குது இல்லையா, 7 நிறமும் சம வேகமாக அந்த கண்ணாடிக்குள்ளே போக முடியாது. அது மட்டும் இல்லை, அது ப்ரிசம் மாதிரி இருக்குது. மேலே இருக்கிறது வந்து லைட் வந்து கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போகணும் கண்ணாடி வழியாக. கீழே வர லைட் என்ன ஆகும்? கொஞ்சம் அதிக தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ அதிக ரெசிஸ்டன்ட் அது உண்டாகுது இல்லையா. அப்போ சிவப்பு லைட்டுக்கு அதிகமான அது வேகம் கிடையாது, அதுக்கு பவர் கம்மி. சிவப்புக்கு, ப்ளூக்கு, வயலட்டுக்கெல்லாம் பவர் பேக்கடு. அது ரொம்ப ஸ்ட்ராங் மேன். அதில் குவாண்டம் எனர்ஜி அதிகம். சிவப்பில் குவாண்டம் எனர்ஜி கம்மி. இது ஃபோட்டான்னு சொல்கிறோம் குவாண்டம் எனர்ஜியை.
இப்போ எனர்ஜியே ஏற்கனவே கம்மியாக இருக்குது, அப்புறம் கண்ணாடியில் வேற போய் மோதுது, அப்போ ஸ்லோவாகிடுது இல்லையா? அப்போ அது மேலே இருக்கிறதெல்லாம் முந்திக்கிட்டு வெளியே வந்துடும், இது பிந்திக்கிட்டு வரும், அப்போ பிரிஞ்சிடும் இல்லை? இப்போ நாம் என்ன செய்கிறோம், மராத்தான் ரேஸில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு 500 பேர் நிற்கிறாங்க, எல்லாம் வெள்ளை கலர் பனியன் போட்டு சேவ் க்ரீன் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓட விடுறாங்க. எல்லாரும் சமமாக வருவாங்களா? ஆரம்பத்தில் கொஞ்சம் தூரம் இப்படி பார்த்தோம்னா எல்லாரும் கிட்ட போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து எண்டு பாயிண்ட் வரும்போது 2 பேர் இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 4 பேர் இருப்பாங்க, அப்புறம் பாதி பேர் அங்கே பிளாட்ஃபார்மில் இறங்கி நடந்து போயிடுவாங்க. எல்லாரும் அவங்களுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சிடுறாங்க இல்லையா? இப்படி பிரியறது தான் நாம் வந்து நிறப்பிரிகை அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய வேகம் தடைப்பட்டு ஒவ்வொரு நிறமும் வெவ்வேறு மாதிரி பிரிஞ்சு வருது வெளியே. அந்த வெளியே வர இடமும் வேறு, வெளியே வர நேரமும் வேறு. இந்த இடம் வர்றதுனால அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகி ஒரு பக்கம் வயலட்டும் இன்னொரு பக்கம் ரெட்டுமாக மீதியெல்லாம் இடையில் இருக்குது. இதை தான் நமக்கு வானத்தை பார்க்குற வானவில்லும் கூட, வானத்துலேயும் வில்லு உண்டாகுது இல்லையா? அது கூட இதே மாதிரி முறை தான். அங்கே லென்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? வாட்டர் ட்ராப்லெட்ஸ். மேகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு, அதாவது ஒயிட் மேகம் இல்லை, காற்றுலேயே தண்ணி வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு வாட்டர் ட்ராப்ஸ்படியும் சூரிய வெளிச்சம் போகும்பொழுது 7ஆக பிரியுது. இப்படி எல்லா வாட்டர் ட்ராப்ஸ்லாம் வந்து மொத்தமாக போகுது, ஒரு பெரிய பிரிசம் மாதிரி ஆகி அது வானத்திலே ஒரு வில்லை உண்டாக்குது. ஏன் அது வளைஞ்சிருக்குதுங்கிறத இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். சாமி, ஆந்தை கத்துனா சில பேர் நல்லதுங்கிறாங்க, சில பேர் கெட்டதுங்கிறாங்க. அதுக்கு விளக்கம் என்ன சாமி? ஆந்தை ஒரு காக்கா மாதிரி, குருவி மாதிரி ஒரு பறவை. அது இரவில் தான் முழிச்சிட்டு இருக்கும். அது பகலில் அதுக்கு கண்ணு தெரியாதுங்கிறாங்க. தெரியாது இல்லை, அது கண்ணு கூசும். அதனுடைய ஐரிஸ் வந்து பெருசாக விரிஞ்சிருக்கிறதுனால இந்த லைட் உள்ளே போச்சுன்னா பிளைண்ட் ஆகிடும். நீங்களே நம்ம சூரியன் நேராக பார்த்தா எப்படி இருக்கோம்? பிளைண்டிங் லைட்டுங்கிறோம். கண்ணே இருண்டு போகிற அளவுக்கு அது வெளிச்சம். அது ராத்திரியில் பார்க்குறதுக்காக பூனைகள் கூட ராத்திரி நேரத்தில் அதனுடைய ஐரிஸ் நல்லா அப்படி பெருசாகி சுருங்கும். இந்த ஆந்தைக்கு அப்படி இல்லை. அது நக்டர்னல் அனிமல், ராத்திரியில் சாப்பிடணும். ஏன்னா பகல் முழுக்க நாய்களும் காக்காவும் எல்லா குப்பைக்கூடையும் இடத்துல அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இவங்களோட போட்டி போட முடியல. அதால் சரி இங்கெல்லாம் தூங்கும்போது நான் போய் சாப்பிட்றேன்ட்டு வருது. இப்போ ராத்திரியில் உலாவுறவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த பூமியை பங்கு போட்டுக்கிறாங்க. நீங்கள் பகலில் அனுபவிச்சுக்கோங்க, நாங்கள் ராத்திரியில் அனுபவிச்சுக்கிறோம் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் பயாலாஜிக்கல் ஷேரிங் மெத்தட். அது ஒரு சோஷியல் செட்டப். அது சமமாக எல்லாருமே ஒரு ரிசோர்ஸை பங்கிட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி அதெல்லாம் பண்ணுறோம். அது எகலிட்டேரியன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. எகலிட்டேரியன்னா எல்லாரும் சமமாக வாழணும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் என்கின்ற நிலை வரக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஆந்தை வந்து ராத்திரியில் இருக்கிறதுக்கும், ஆந்தை மட்டும் இல்லை, நிறைய பறவைகள், நிறைய மிருகங்கள், கரப்பாம்பூச்சி இதெல்லாம் கூட ராத்திரியில் தான் உலாவும். அந்த விதத்தில் அப்படி இந்த நரி குறுக்க போகக்கூடாது, பூனை வந்து இடது பக்கத்தில் வலது போகக்கூடாது, வண்டியில் போகும்போதோ எதிரில் போகும்போதோ இப்படிலாம் அந்த பேர் சகுனம்னு பேர். சகுனங்கள். சகுனத்தை நம்புகிறவங்களுக்கு இதெல்லாம் முக்கியம். சகுனம் நம்பாதவங்களுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது, நடக்கிறது நடந்தே தீரும். ஆனால் நம்ம சில விஷயத்த சகுனத்தை பார்த்து தான் செய்யணும். எப்போ செய்யணும்? உங்களுக்கு நம்பிக்கை இருந்து ஒரு காரியத்தை தொடங்கணும் அப்படின்னா சகுனத்தை பார்க்கணும். மனசில் ஒரு சங்கல்பம் இருந்து நிறைவேறணும்னா சகுனத்தை பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பகவானை நினச்சிக்கிறீங்க. ஐயோ நாங்கள் வந்து மாப்பிள்ளை பார்க்க இப்போ புறப்படுறோம், எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னும்போது ஒருவேளை ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க, உங்களுக்கு அந்த பகவான் உங்களுக்கு சொல்லுவார்ல, உங்கள் குலதெய்வமோ உங்கள் இஷ்ட தெய்வமோ எப்படி சொல்லுவார்? அவர் காதில் வந்து கிட்ட சொல்லுவாரா? இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு போ அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல முடியாது. அதனால் உனக்கு நம்பிக்கை இருக்குது இல்லையா? இல்லை பள்ளி மூலமோ ஏதாவது மூலமோ டக்குன்னு அந்த பள்ளியை அது தூண்டுறதுக்கு அவர் முடியும்.
உங்கள் கண்ணில் படுற மாதிரி யாராவது குடம் தூக்கிட்டு ஒரு பொம்பளை வர்ற மாதிரி இருக்கும், அல்லது வேறு ஏதாவது ஒன்று வரும், எருமை வரா மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஓ உஷாராயிடும். யாருக்கு இது? நீங்கள் யாரெல்லாம் தயாராக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான். அப்போ நீங்கள் இப்படி எருமையை வந்துன்னா போக மாட்டேன்னா எல்லாம் வீட்டில் தான் இருக்கணும், ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அது மாதிரி ஆந்தையினுடைய சப்தமும் கூட நமக்கு எச்சரிக்கை கொடுக்கறதா இருக்கலாம். அந்த காலத்தில் இருட்டில் வாழ்ந்தவங்க, இருட்டில் சில வேலையெல்லாம் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஆந்தைகள் வந்து இடையூறாக இருக்கலாம். குறிப்பாக திருடனுக்கு அவன் ராத்திரியில் திருட்டு வேலைக்கு போகும்போது ஆந்தை சத்தம் போட்டு சேர்ந்தாங்க, எல்லோரும் முழிச்சுக்குவாங்க, இது என்ன சத்தம் போடுது. ஏன்னா அதுக்கு ஒரு பயம், இவன் ஒருத்தன் நடமாட்டம், நம்ம தான் நடமாட்டிகிட்டு இருக்கோம், இன்னொருத்தன் யார் நடமாடுறான்னு அது ஏதோ சத்தம் போட்டுது. அதனால் ஆந்தை சத்தம் போட்டால் ஒரு ஆபத்து வரலாம் அப்படின்னு ரொம்ப காலத்துலேருந்து நமக்கு ஒரு இந்த அறிவுறுத்தல் இருக்குது இல்லையா. அது பேர் ஐதீகம் அப்படின்னு பேர். ஐதீகம்னா சயின்டிஃபிக் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது, பெரியவங்க சொல்கிறாங்க அது கேட்டுட்டு போவோம். இதுக்கு ஒரு இந்த 400-300 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா வந்து ஒரு வெத்து நாடாக இருந்தது, ஒரு பெரிய கண்டம், விரிந்து பிறந்த கண்டம். அங்கே ட்ரைபல்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க ரெட் இண்டியன்ஸுன்னு நம்ம பேர் வச்சுருக்கோம், அவங்க இந்தியன்லாம் கிடையாது, அவங்க நேட்டிவ் பீப்புள். அவங்க அங்கங்கே நாடோடிகள் மாதிரி அங்கங்கே வேகபான்ஸ் இங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. யாரும் விவசாயம் பண்ணுறதில்ல, பண்ணை வச்சுருக்கல, கோழி வளர்க்குறதில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கங்கே வேட்டையாடி இப்படி பிழைக்கிறவங்க, விவசாயம் பண்ணி நிலையான வாழ்க்கை இல்லை. இங்கிலீஷ் பீப்புள், ஐரிஷ் பீப்புள், ஸ்பானியார்ட்ஸு, ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ், இவங்க அத்தனை பேர் யூரோப்பிலிருந்து அமெரிக்காவுக்கு படையெடுக்கிறாங்க. அங்கே போன உடனே கொள்ளையான தண்ணி பஞ்சம் இல்லாமல் பெரிய பெரிய நதிகள் ஓடுது. நீங்கள்லாம் படித்த மிசிசிப்பி, மிசௌரி, கோஸ்டல் ஏரியாவும் ரொம்ப ரிச்சாக இருக்குது. இட பிரச்சனையே அவங்களுக்கு கிடையாது. இங்கிலாண்டில் வாங்கணும்னு எப்படி இருக்கும், அது ஒரு சின்ன தீவு, அதில் அவனுக்கு கப்பல் கட்டும் தொழில் தவிர பெருசாக ஒன்றும் கிடையாது. வியாபாரிகள் அவங்க அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ செட்டில் ஆகும் பொழுது ராத்திரி நேரத்தில் அவங்களுக்கு வீடெல்லாம் கிடையாது இல்லை, இப்போ தானே அவங்க போயிருக்கிறாங்க, கப்பலில் போய் இறங்கியிருக்கிறாங்க. டென்ட்டு கட்டுறது கூட ஒன்றும் வசதி இல்லை. எங்கேயாவது பாறைகள் இடுக்கில் இருந்ததுன்னா நெருப்பை பற்ற வச்சு குளிர் காய்ச்சிட்டு அதில் காஃபி சுட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ராத்திரி ஆகிடுச்சுன்னா அந்த நெருப்பை அணைச்சிடுவாங்க. வெளிச்சம் இருந்ததுன்னா திருடுறவங்கள அவங்களுக்குள்ளே திருடங்க நிறைய வந்துட்டாங்க. நிறைய கண்ட்ரியில் வந்துருக்குறாங்கல்ல, அவங்கள ஒழிச்சு கட்டினா இவங்க ஒழிச்சு கட்டணும். இவங்க போன இடமெல்லாம் இவங்க வந்து வேலி கட்டிடுவாங்க. குதிரையில் போயிட்டு அங்கங்கெல்லாம் ஆணிப்பட்டு இதெல்லாம் என்னுடைய இடம்ன்ட்டு. இன்னொருத்தர் வந்ததுன்னா அதை காப்பாற்றணும். உங்களுக்கு அவங்க சட்டமும் இல்லை, நீதியும் இல்லை, கோர்ட்டும் இல்லை, போலீஸும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இந்த இடத்த பிடிச்சி வச்சுருக்கீங்க, நல்ல வசதியான இடம், அங்கே குளம் இருக்குது, ஆடு மாடெல்லாம் வளர்க்கலாம், எல்லா வசதியும் இருக்குது. இன்னொருத்த வருவான், உங்களை தூக்கி போட்டு அவன் வருவான் இல்லையா. அப்போ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது அவங்க ராத்திரி நேரத்தில் இருட்டில் சிகரெட் பிடிப்பாங்க. ஒருத்தன் மேட்ச் ஸ்டிக்ஸ் அப்படி பற்றி ஒருத்தனுக்கு வந்து பற்ற வைப்பான். ஏன்னா அது மேட்ச் ஸ்டிக்ஸ் ரொம்ப விலை மதிப்பு, அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, எல்லாமே ஊர்லேருந்து கொண்டு போகணும், கப்பல்லேருந்து கொண்டு போகணும். அதை பற்ற வச்சுட்டு அதே அணைக்கிறதுக்கு இன்னொருத்தனுக்கு பற்ற வைப்பான். மூணாவது ஆள் பற்ற வைக்கும் பண்ண மாட்டான். அது வந்து அவனுக்கு ஆயுள் கெட்டி இல்லை, ஒரு குச்சியில் 2 பேர் தான் பற்ற வைக்கணும் அப்படின்னு ஒரு பழக்கம். ஏன் அது எப்படி பழக்கம் வந்தது? ஒரு குச்சியில் 3 பேர் சிகரெட் பற்ற வச்சா ஆயுள் கெட்டி 3ஆவது ஆளுக்கு இல்லைங்கிறது எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க? அந்த காலத்தில் ரொம்ப தூரத்தில் ரைஃபிளில் வச்சுட்டு குறி பார்க்குறவன் இருப்பான், இவங்கள ஒழிச்சு கட்டுறதுக்கு. அவனுக்கு வந்து இவங்க இருட்டிலே இருக்கிறது தெரியாது. இவங்க பத்தி கட்சி பற்ற வச்ச உடனே அவன் உஷாராயிடுவான், கரெக்டாக எய்ம் பண்ணுவான். 2ஆவது ஆள் வரும்போது கரெக்டாக அவன் பார்த்து வச்சுடுவான். 3ஆவது ஆள் வைக்கும்போது அவன் காலி. இந்த அனுபவத்தில் அவன் கண்டுபிடிச்சதுனால இப்போ கூட அமெரிக்காவில் இந்த பழக்கம் இருக்குது. எங்கே இந்த பார்னு சொல்லக்கூடிய இடமோ, சப்வே போன்ற இடத்துலையும் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ற ஹோட்டல்லலாம் கூட இவங்க சிகரெட் பற்ற வைக்கும்போது ஒருத்தருக்கு பற்ற வச்சுன்னு ஒருத்தர் லைட்டர் கொடுத்தோம்னா நோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன ஆபத்து இருக்குது? ஐதீகங்கள் இப்படி தான் கைமாறி வரும். சில பழக்கங்களை நமக்கு ஏன் எதுக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு காலத்தில் அது இருக்கும். அந்த காலத்தில் சொன்ன ராத்திரியில் நகை வெட்டாதீங்க,
ராத்திரியில் ஊசி நூலுக்கு பயன்படுத்தாதீங்க, கீரையை சாப்பிடாதீங்க அப்படின்னு. அது காரணம் இந்த மாதிரி பவர்ஃபுல் லைட்லாம் அப்போ இல்லை. சீமெண்ணெய் விளக்கோ அல்லது வந்து அகல் விளக்கு இவ்வளோ தான் இருக்கும். இந்த வெளிச்சத்தில் நீங்கள் தச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அந்த தொழில் நல்லதில்லை. இப்போ அப்படி இல்லை. கீரையை சமைச்சு சாப்பிடணும்னா கீரையில் பூச்சி பொட்டுகள் இருக்கலாம், அதே சேர்த்து சமைச்சிடுவோம். எந்த கீரைன்னு தெரியாது, அது விஷக்கீரையும் இருக்கலாம். அதனால் ராத்திரி நேரத்தில் சிலதெல்லாம் செய்யக்கூடாது, விளக்கு வைக்கிற நேரத்தில் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த காலமும் நம்ம கடைபிடிக்கிறோம். ஏன்னா நமக்கு எதுக்கு எதுன்னு தெரியாதனால பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம நல்லதுக்குன்னு. அதனால் ஆந்தை கத்தனாக்கா அது ஆபத்துன்னு நம்பினாக்கா உங்களுக்கு நம்பும், அது பலிக்கும். அதை பற்றி கவலையப்படாதவன்னு அதை பற்றி கவலை இல்லை. நம்ம எங்கே ஆந்தையை பார்க்குறோம்? வைக்க போர் இருக்கிறது பான் மாதிரி சொல்லக்கூடிய அந்த குடோனில் தான் அது இங்கெல்லாம் தங்கும். சில நேரம் இங்கே கூட மண்டபத்தில் அது வந்ததுன்னு பார்த்துருக்குறேன். வரும் போகும், எங்கேயாவது பறவைகள் துரத்தும் போது அது பயந்து வந்து இங்கே இருக்கும். மற்றபடி அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆந்தையை வந்து கடவுளாக வணங்குறவங்களும் இருக்கிறாங்க. எஜிப்தியர்கள் ஆந்தையை தான் வணந்தாங்க. அவங்க கடவுள் பேர் ரா, சூரியன். அப்போ அவருடைய முகம் வந்து ஆந்தை மாதிரி தான். இப்போ அவங்களுக்கு புனிதமாக இருக்குது. முதலையை கூட அவங்க வணங்குறாங்க, ரொம்ப புனிதம். நம்ம யானையை வணங்குறோம், அங்கே முதலையை வணங்குறாங்க. வேற கேள்வி கேளுங்க, நல்ல கேள்வி கேட்டு. குருவே சரணம். தாங்கள் முன்னர் கூறியது போல் இந்த பிரபஞ்சத்தில் ஏக்கம் என்பது எதுவுமே இல்லை, தோன்றி மறைகின்றது. ஓரிடத்தில் தோன்றி மற்றொரு இடத்தில் மறைவதுதானே அன்றி இயக்கம் என்று ஒன்று இல்லை என்று கூறியிருந்தீர்கள். உண்மையில் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இயங்கவில்லையா சுவாமிஜி? கருணை கூர்ந்து பதிலளியுங்கள் சுவாமிஜி. நாராயணசுவாமி, கரூர்லேருந்து. இயக்கம் என்பதை இடப்பெயர்ச்சின்னு நினச்சிக்கிறோம். ஒன்று இயங்குதுன்னா, இப்போ இயக்கத்தை நான் வந்து வரிசைப்படுத்துகிறேன். ஒரு இயக்கம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது. உதாரணம் தோட்டா, புல்லட் கன்லேருந்து வெளியே போகுது. அப்போது பிளேஸ் 1லேருந்து பிளேஸ் 2க்கு போகுது. P1, P2, P3, P4. ஆனால் P1லேருந்து P2 வரும்போது டைமை மாறிடுது இல்லையா? இப்போ இங்கே வைப்போம், இது வந்து P1, இங்கே P2, இது P3. டைமை மாறிடுச்சு இல்லை? அப்போ இது T1, T2, T3. இப்போ ஒரு பொருள் P1, P2, P3யில் போனால் இடப்பெயர்ச்சிங்கிறோம். ஒரு பொருள் இங்கேயே நிற்கிது, ஆனால் சுழண்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அது இயக்கமாக இல்லையா? அப்போ அது அங்கேயே தானே இருக்குது, அதனால் அது நகரில் அசையலைன்னு அர்த்தமா? இதுவும் ஒரு இயக்கம்தான். இங்கே இது P1, P2 இல்லை, எப்போவுமே P1 தான். ஆனால் T1, T2, T3 இருக்குது இல்லையா? டைமில் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ டைம் வைஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். பிளேஸ் வைஸ் இட் இஸ் நாட் ஸ்டேபிள் அட் தி சேம் டைம். அப்போ இயங்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. இயக்கங்களை நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒன்று இடப்பெயர்ச்சி, இன்னொன்று காலப்பெயர்ச்சி. ஒரு பொருள் இடம் விட்டு இடம் மாறினா தோட்டா உதாரணம். ஒரே இடத்துல இருந்து சுற்றுச்சுன்னா அது ராட்டனம் அல்லது பூமி அல்லது பம்பரம். சரி, இன்னொரு இயக்கமும் இருக்குது. நின்ற இடத்துலேருந்து ஆடிக்கிட்டே இருக்கு, அது பேர் வைப்ரேஷன். அப்போது டிரான்ஸ்லொகேஷன், ரொட்டேஷன், வைப்ரேஷன், பெயர்ச்சி, சுழற்சி, அதிர்ச்சி, இந்த மூன்றுமே இயக்கத்தில் வந்துடும். இப்போ அந்த அதிர்ச்சியும் சுழற்சியும் இடம் விட்டு இடம் போகலை, மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ பம்பரத்தில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு புள்ளி, அது பின் போயிட்டு மறைஞ்சிட்டு மறுபடியும் முன்னாடி வருது. அப்போ தோன்றி தோன்றி தானே மறையுது. அப்போ தோன்றி மறையிறதும் கூட ஒரு இயக்கம் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த பிரபஞ்சமே 3 விதம் இயக்கத்திலே இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னும் 2 இயக்கம் இருக்குது. இரண்டாவது சேர்வது பிரிவது, சேர்வது பிரிவது, இப்படியே இயக்கம் இருக்குது. எல்லா இயக்கத்துக்குமே ஆற்றல் தேவை. ஒரு பொருள் சேர்க்கறதுக்கு ஆற்றல் வேணும், அந்த சேர்த்த பொருளை பிரிக்கிறதுக்கும் ஆற்றல் வேணும். ஆனால் சில சமயத்தில் பிரிக்கும் பொழுது அதிக ஆற்றல் கிடைக்கும். சேர்க்கும்போது எவ்வளோ? சேர்க்கும்போது 100 ஆற்றல் வைப்போம் இவங்க, பிரிக்கும்போது அந்த 100 வெளியே வரணும் இல்லையா? வராது. அந்த பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆற்றல் செலவாகும்ல, அதனால் ஒரு 20% அதில் மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா 70 தான் வரும். அப்போது 100% இருக்குது பார்த்தீங்களா?
அதை என்தால்பி அப்படின்னு பேர். அது பிரிக்கும்போது ஒரு ஆற்றல் வருது இல்லையா, அது ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு பேர். ஆனால் அது பிரிக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் அது செலவு எடுத்துக்கிச்சு இல்லையா, அது என்ட்ரோபி அப்படின்னு பேர். இது நீங்கள் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. இப்போ தங்கம் 8 கிராம் கொடுக்குறோம், இதை கொஞ்சம் மோதிரம் பண்ணி கொடுங்க சார். 8 கிராம் அதிகமா? ஒரு மோதிரம் செய்யலாம்ல, பெரிய மோதிரம் பண்ணிட்டா. இப்போ அந்த மோதிரம் செய்யும்போது 8 கிராம் இருக்குமா? அப்போ சேதாரம்னு சொல்கிறாங்க. இப்போ எப்பவுமே சேதாரம் இருக்கும். இப்போ இந்த பஞ்சை நான் பற்ற வைக்கிறேன், இது எரிஞ்சு ஆற்றலை கொடுக்கும். ஆனால் அது எரி வைக்கிறதுக்கு நாங்கள் ஆற்றல் கொடுக்கணும் இல்லை, அப்போ அது கன்சியூம் பண்ணிக்குது இல்லை, அப்போ அதையும் கணக்கில் வைக்கணும். அதுக்கப்புறம் நான் அந்த தீக்குச்சி எடுத்துடுறேன். ஆனால் இது ஒவ்வொரு முறை எரியும் போதும் முன்னே எரிஞ்சதுலேருந்து ஆற்றலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் அடுத்து தெரியும். இப்போ ஒட்டுமொத்த இதுலேருந்து நமக்கு ஃப்ரீ எனர்ஜி எவ்வளோ கிடைக்கும்? அது பேர் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, டெல்டா ஜி அப்படின்னு பேர். இப்போ டெல்டா ஜின்னு எப்போயுமே எப்படி இருக்கும்? என்தால்பின்னு சொல்லக்கூடிய ஈக்கு சமமாக இருக்காது, மைனஸ் என்ட்ரோபி, டெல்டா எஸ் அப்படின்னு போடுவாங்க. இப்படி போடுறோம். ஆற்றல் எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சத்தில் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. சிருஷ்டி செய்யும் பொழுது பகவான் எல்லாத்தையும் திணிச்சு வச்சார். இப்போ எல்லாம் பிரியுது, எல்லாம் இயங்கிக்கிட்டே இருக்குது. இயங்க 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 என்ன ஆகுது? ஆற்றல் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ சூரியன் பாருங்கள், ஆற்றலை கொட்டிக்கிட்டே இருக்கிறான், இப்போ இயங்கிக்கிட்டே இருக்கிறான். அசையாமல் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே சொல்ல முடியாத அளவுக்கு டன்னாக அந்த ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறிக்கிட்டு இருக்குது. அங்கே அநேகமாக நியூக்ளியஸ்லாம் வெடிக்குது. நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஃபிஷன்னா வெடிக்கிறது, பிரியறது. நியூக்ளியஸை பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்க 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 நமக்கு ஏராளமான நியூக்ளியஸை பிரிக்கணும். 2 நியூக்ளியஸை பிரிக்கிறது இல்லை, நியூக்ளியஸையே பிரிக்கணும். அதில் இருக்கிற புரோட்டான் நியூட்ரான் 2த்தையும் பிரிக்கணும். அது பிரிக்கவே முடியாது. நியூட்ரானும் புரோட்டானும் சும்மா சாதாரண ஒட்டி இல்லை, அது பேர் குளூவான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபோர்ஸில் அது ஒட்டிகிட்ருக்கு. அது பிரித்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி வரும். இதுதான் கேள்விக்கு பதில். இயக்கம் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டே இருக்குது. அதனால் இயக்கத்தினால செலவு சேமிக்கப்பட்ட எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்ட்ரோபி அதிகமாகிட்டே இருக்குது, ரேண்டம்னஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அப்படி இருந்தாலும் உயிரினங்கள் என்ன பண்ணுது? எனர்ஜியை கேப்சர் பண்ணி பொருளை உண்டாக்குது. இப்போ நம்ம உடம்பு உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறதில்ல, அப்போ சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். உணவு பிரிக்கிறோம், உணவை பிரித்து ஆற்றலை எடுத்து உடம்பை சேர்த்துக்கிறோம். ஸோ இங்கே பில்டப் நடக்குது, அங்கே டெஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதை நம்ம கெட்டபாலிசம், இது அனபாலிசம். ரெண்டும் சேர்த்து பேர் என்ன? மெட்டபாலிசம். 100 மார்க்ஸ். ஸோ மெட்டபாலிசம்ங்கிறது இந்த டெஸ்ட்ரக்டிவ் எனர்ஜியும் கன்ஸ்ட்ரக்டிவ் எனர்ஜியும் ஓரளவுக்கு அன்ஈக்குவலாக இருக்குது. பில்டப் பண்ணுறதுனால உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஆற்றலை சேமிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் சூரியன் ஆற்றலை வேஸ்ட் பண்ணுதுங்கிறோம், ஆனால் இங்கே தாவரங்களெல்லாம் அதை சேமிக்குது. இப்போ அது உணவு சூரியன், தாவரங்களெல்லாம் உண்பவன். அப்புறம் தாவரங்கள்லாம் உணவு, இவன் உண்பவன். அப்புறம் நான் உணவு, பூமி இருக்கிறது அது உண்பவன். இந்த உண்பவனும் உணவும் இந்த பிரபஞ்சத்தில் சுழண்டுக்கிட்டே இருக்கிறதுனால எப்பொழுதுமே இது இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வீணை மிருதங்கம் இசையெல்லாம் இருக்குங்க சார். என்னங்க? ஓ, மிருதங்கம். இந்த மக்கள் எந்த இசைக்கருவிகளாக இருந்தாலும் அந்த இசை சப்தங்கள் எல்லாம் அதற்குள் ஒடுங்கி இருக்கின்றதா நாம உருவாக்கின்றோம். இப்போ 2 பதில் சொல்லுவோம். சயின்டிஃபிக்காகவும் சொல்லுவோம், ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லுவோம். சப்தங்கிறது என்ன? சவுண்டு ட்ராவல்ஸ் இன் ஏர், சவுண்ட் ட்ராவல்ஸ் இன் எனி மீடியம். தண்ணியில் கூட சவுண்ட் ட்ராவல் ஆகும். இதில் கூட நல்லா காற்றை விட இந்த மரத்தில் நல்லா ட்ராவல் பண்ணும். நீங்கள் வேணால் ஸ்கூல் பெஞ்சில் படுத்துக்கிட்டு தட்டி பாருங்கள், நல்ல சவுண்டு கேட்கும். அதில் ஒரு பிளேடை சொல்லிட்டு ஒரு டொயின் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
இதெல்லாம் எப்படி தெரியும்னா நான் பண்ணலை, என் பசங்கள்லாம் அப்படி பண்ணுவாங்க. ஸ்கூல் எல்லாரும் அப்படி செய்கிறாங்க. சவுண்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் வேணும் இல்லையா? சரி, அந்த சப்தம் உண்டாகணும்னா காற்று அசையணும். அதை நம்ம என்ன சொல்கிறாங்க, கம்ப்ரெஷன் ரேரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்படி தட்டும் பொழுது இங்கே காற்று வந்து நசுக்கப்பட்டு விரியுது. ஆ அப்படின்னு சொன்னோம்னா என் தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த வோக்கல் கார்டு சொல்கிறோம் இல்லையா, குரல் வலை, அப்படி 2 மெம்பரேன் இப்படி கேப் விட்டுருக்கோம். இது ஓட்ட வழியாக ஒன்று ஊதனோம்னா சவுண்டு வரும். நீங்கள் வேணால் ஒரு பேப்பரில் ஓட்ட பண்ணி ஊதி பாருங்கள், சவுண்டு வரும். இதே மாதிரி வோக்கல் கார்டு. இப்போ லங்ஸ்லேருந்து காற்று இந்த வோக்கல் கார்டு இந்த கேப் வழியாக வளரும்போது இது வைப்ரேட் ஆகுது. இந்த வைப்ரேட் ஆகும் வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய காற்று வைப்ரேட் ஆகுது. அது வெளியே இருக்கிற காற்றை வைப்ரேட் பண்ணுது. அப்புறம் உங்கள் காதில் போய் உங்கள் காதை வைப்ரேட் பண்ணுது. இங்கே ஒரு ட்ரம் இருக்குது மிருதங்கத்தில். அப்போ மிருதங்கம் இங்கே உள்ளே வச்சுருக்கிறீங்க, நான் தான் தட்டுறேன். எப்படி தட்டுறேன்? காதில் வந்து தட்டலை, நான் இங்கேருந்து கட்டப்பட்டா அப்படின்னு சொல்கிறேன், ஆப்ரகடாப்ரா அப்படின்னு சொல்கிறேன். அது காற்று வழியாக போய் உங்கள் மிருதங்கத்தை தட்டுது. அப்போ அந்த மிருந்த ஓசையை நீங்கள் கேட்குறீங்க. இதுதான் சப்தத்தினுடைய லட்சணம். இப்போ வெளியே மிருதகமும் இல்லை, நானும் இல்லை, உங்கள் காதும் வேலை செய்யலை, ஆனால் மனசில் சப்தம் கேட்குமே. கேட்குமா? மனசில் யாராவது பேசுவாங்களே, நீங்கள் இசையை கேட்கலாமே. எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா சுப்பிரபாதத்தை கண்ணை மூடிக்கிட்டு கூட கேட்கலாம். அல்லது பகவான் ஐயப்பன் கோயிலில் அரிவராசனத்தை ஜேசுதாஸ் பாடுவார். 9 மணிக்கு அங்கே பாடுறாங்க, 9 10 மணிக்கு பாடுறாங்க. இப்போ கண்ணை மூடிட்டு அதை கேட்குறேனே, என் காதுக்குள்ளே வந்து மனசுக்குள்ளே ஜேசுதாஸ் பண்ணுறாரு, அங்கே சப்தம் உண்டாகுது. அந்த சப்தத்தை யார் உண்டாகுனது? அங்கே என்ன காற்று அசைஞ்சுதா? ஏதாவது ஒரு மீடியம் இருக்குதா? அப்போது சப்தத்தை யார் உண்டாக்குறது? வெளியே உண்டாகிறதெல்லாம் அசைவுகள் தான். ஆனால் சப்தம்னு நான் தான் உணர்றேன். ஒன்றை அந்த அசைவை நான் சப்தமாக உணர்றேன். அந்த உணர்பவன்கிட்ட தான் அந்த உற்பத்தி ஆகுது. வெளியே இருக்கிறதெல்லாம் வெறும் காற்றசைவுகள் தான். அதை நான் உணர விட்டால், இப்போ சப்தம் இருக்குது, அதை உணரக்கூடிய தகுதி இதில் இருக்குது இல்லையா? இல்லை. அதனால் இப்போ நான் எவ்வளோ பேசினாலும் இதுக்கு வந்து என்ன ஆகும்? அமைதியாக இருக்குது. அப்போ இது என்ன சொல்லும்? அமைதியாக இருக்குது, சப்தமே இல்லைன்னு சொல்லுது. காரணம் என்னென்ன? இது சப்தத்தை உண்டு பண்ண முடியல. சப்தங்கள் வெளியே இருக்கிறது அசைவாக, ஆனால் உள்ளுக்குள்ளே கேட்பவன் ஒருவன் அதை உண்டு பண்ணிக்கிறான். நாம் தான் அதை உண்டு பண்ணிக்கொள்கிறோம், அர்த்தங்களை உண்டு பண்ணிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது 2 சயின்டிஃபிக் பார்த்தா, சோர்ஸ் ஆஃப் சவுண்டு வந்து வைப்ரேஷன். ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் த சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் மைண்டு அப்படின்னு சொல்கிறோம். மைண்டு கேன் கிரியேட் சவுண்டு. நிறைய பேருக்கு காதில் யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ராத்திரி தூங்கும்போது யாரோ உள்ளுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கிறாங்க, இதை செய் அதை செய் இதை செய்யணும். அப்போது அது மைண்ட் வாய்ஸ், அது நம்ம தான் உற்பத்தி பண்ணுறோம். சரி சாமி, குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அடிப்படையாக என்னவெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சுரேஷ்ஜி திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காருங்க. குவாண்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும். குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபிசிக்ஸ் தெரியும். அது பேர் நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ். நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்ன, குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். குவாண்டம் அறிவியல் சொல்லக்கூடிய சயின்ஸு 1920 இந்த வாக்கில் தான் உண்டாச்சு. இதுக்கு நிறைய பேர் காரணமாக இருக்கிறாங்க. மேக்ஸ் பிளாங்க்குங்கிறவர், ஸ்க்ரோடிஞ்சருங்கிறவர், டி பிராக்லிங்கிறவர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பவர். அவர் குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு சொல்லலை, ஆனால் அவருடைய கண்டுபிடி தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் காரணமாயிடுச்சு. பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்லாம் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நியூட்டோனியன் ஃபிசிக்ஸு என்பது ஒரு மேக்ரோ ஸ்கேலில், இந்த பிரபஞ்ச அளவில் நியூட்டனுடைய விதிகள் வேலை செய்யுது. அந்த ஃபிசிக்ஸ் நியூட்டன் ஃபிசிக்ஸ்னால் என்னென்னா,
ஒரு பொருளினுடைய மொமெண்டம், லொக்கேஷன் ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஒரு கேரம் போர்டு எடுத்துக்கும், அதில் நிறைய காயின்ஸ் இருக்குது, நல்ல ஹெவியாக ஒரு ஸ்ட்ரைக்கர் இருக்குது அடிக்கிறதுக்கு ஒன்று, அதை நம்ம தட்டுறோம். அவன் எப்படி பாக்கெட் போடுறான்? அவனால் எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியுது? எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறான்? இந்த காயின் அடித்தோம்னா அதை போய் இடித்து, அது ஓரமாக இடிச்சுன்னா இது சைடு வழியாக போய் அங்கே போய் விழுந்துடும். அப்போ ஒரு காயினை நம்ம எப்படி அடிக்கிறோம்? நேராகவும் மோதுறோம், பக்கவாட்டில் தள்ளுறோம், இப்படி ரிவர்ஸில் கொண்டு வந்து பண்ணுறோம். இதெல்லாம் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுதில்ல. அப்போது அந்த ஒயிட்டோ அல்லது பிளாக்கோ காயினோ ரெட் காயினோ அது எப்படி போகும், எவ்வளோ வேகத்தில் போனால் போகுங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுது. அதனால் பென்சில் பேனால் வச்சு கால்குலேட் பண்ணுறது இல்லை, இது எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம். ஆனால் ஒரு ஸ்னைப்பருங்கிறவன் தூரத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ரைஃபிளை ஷூட் பண்ணுறான். அப்போ அவன் யூஸ் பண்ணுற புல்லெட்டு வந்து ரொம்ப ஹெவி டியூட்டி, 0.44 கூட வச்சுருப்பான். அது ஒரு 10 சென்டிமீட்டர் கூட பெருசாக இருக்கும், பவர்ஃபுல். 1.5 கிலோமீட்டருக்கு மேலே அதே ஃபுல் வெலாசிட்டியோடு போகக்கூடியது. அப்போ போகும்பொழுது ஒரு பொருள் இப்படி நகருதுன்னா அதை தள்ளி விட்டதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா? அந்த ஃபோர்ஸ் இருக்கும்பொழுதே கிராவிட்டி அதை இழுக்குது இல்லை? இப்போ கிராவிட்டி இழுக்கும்போது அது டைரெக்ஷன் நேராக போகுமா? இப்படி வரும்போது இங்கே இழுக்குது, கொஞ்சம் இறங்கிடுச்சு, அப்புறம் இங்கே போகும்போது இன்னும் இழுக்குது. அப்போ எப்படின்னா அது ஸ்ட்ரைட் லைனில் போகாது, அது பேர் பேரபோலிக் பாத். இப்படி அந்த புல்லட் பேரபோலிக் பாத் போகிறதுனால இவன் வந்து ஒருத்தனை வந்து லென்ஸில் பார்த்துட்டான், லைட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போகுது. அப்போ நெத்தியில் வந்து குறிப்பாக்குறான் இவன். ஆனால் புல்லட் எங்கே போய் விழும்? அவனுக்கு முன்னாடியே, அவங்க நிற்கிற தெருவுக்கு முன்னாடியே போய் விழுந்துடும். அப்போ கால்குலேட் பண்ணணும் இல்லையா? எப்படி கால்குலேட் பண்ணுறான்? இந்த பேரபோலிக் பாத்தில் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் பக்கத்தில் இன்னொருத்த வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுவான் பைனாகுலரில் எத்தனை டிஸ்டன்ஸில் இருக்கிறான். 1500 மீட்டர்ஸில் இருக்கிறான். 1500 மீட்டரில் பேரபோலிக் பார்த்த ஒர்க் அவுட் பண்ணுறான். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி துப்பாக்கியை தூக்கி பிடிச்சி சொல்கிறான். அப்போ இப்படி போய் இப்படி வளைஞ்சி வரும்போது போயிடும். இதெல்லாம் எப்படி உண்டாகுது? யாருடைய ஃபிசிக்ஸ் இதெல்லாம்? நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ். இந்த நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ்னால் நமக்கு சந்திரகிரகணம் என்னைக்கு வரும், எந்த கோள் எந்த ராசியில் நகரும், சூரியன் சித்திரை மாதம் 1 தேதி எந்த ராசியில் இருக்கும், மேஷ ராசியில் 1 டிகிரியில் இருக்கும் அப்படின்லாம் கரெக்டாக நம்ம சொல்ல முடியுது. 30 நாள் கழித்து அது எங்கே போகும்? அது ரிஷபத்துக்கு போயிடும் அப்படின்லாம் சொல்கிறோம். மாதத்தை கணக்கிடுறோம். இப்படி எல்லா கேலண்டர் நமக்கு கணக்கச்சிதமாக இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா ஒரு பொருளினுடைய, ஒரு பாடின்றோம், ஒரு பொருளினுடைய இடத்தையும் மொமெண்டத்தையும் துல்லியமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ். குவாண்டம் ஃபிசிக்ஸ் இதுக்கு தலைகீழ். ஒரு பொருளினுடைய மொமெண்டம் கண்டுபிடிச்சோம்னா லொக்கேஷன் தெரியாது, லொக்கேஷனை ப்ரிசிஷனாக கண்டுபிடிச்சோம்னா மொமெண்டம் தெரியாது. ஏன்னா நீங்கள் கண்டுபிடிக்கும் போதே அந்த பொருளை நிறுத்திடுறீங்க, நிறுத்தின உடனே அதனுடைய மொமெண்டம் தெரியாது. அது மொமெண்டத்தை அளந்தீங்கன்னாக்கா அது லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியாது. இப்படி இருக்கிறதுனால இது அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்னு அது சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இது எங்கே நடக்குது, இங்கே நடக்குதுன்னா மேக்ரோ லெவலில் ஸ்னைப்பரோ அல்லது காஸ்மலாஜிக்கல் லெவலில் பார்த்தா நியூட்டன் ஃபிசிக்ஸு பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து மார்ஸுக்கெல்லாம் ராக்கெட் அனுப்புகிறோம், நம்முடைய சேட்டலைட்ஸ் எல்லாம் பறக்க விடுறோம், நிலாவுக்கு நம்ம இறக்குறோம். எப்படியெல்லாம் செய்ய முடியுது பாருங்கள். நிலாவுக்கு நேரமாக நம்ம ராக்கெட் அனுப்புகிறோம், நிலா அந்த பக்கம் இருக்குது, நாம் என்ன பண்ணுறோம், இப்படி அனுப்புகிறோம். சாமி என்ன இப்படி அனுப்புகிறீங்க? இது போகும்போது நிலா அப்படி வரும். ரெண்டை வந்து தே வில் ராந்தவு, அதை மீட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அணு அளவில் போயிட்டோம்னு சொன்னால், மைக்ரோஸ்கோபிக் நேனோஸ் லெவலில் போயிட்டோம்னா அங்கே நியூட்டன் ஃபிசிக்ஸு வேலை செய்வதில்லை, அங்கே குவாண்டம் ஃபிசிக்ஸ் வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ குவாண்டம்ன்றது என்ன, ஏன் அது பேர் குவாண்டா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, எல்லா இயக்கமும், இப்போ தான் நம்ம பேசணும்ல இயக்கம்னு, இயக்கம் எத்தனை வகைன்னு சொன்னேன்? 3, 5. ஆமாம், 5ன்னு சொன்னேன். ஒன்று வந்து பெயர்ச்சி, சுழற்சி, அதிர்ச்சி, இணைவு, பிணைவு, பிரிதல், சேர்தல், விடுபடுதல். இந்த மாதிரி 5 இருக்குது. 5ல் என்ன இருக்குது? எனர்ஜி இன்வால்வ் ஆகுது, ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகுது. இப்போ ஃபோர்ஸ் இருந்தால் தானே ஒரு பொருள் சேரும், ஃபோர்ஸ் இருந்தால் தானே
ஒரு பொருள் பிரியும். ஃபோர்ஸ் இருந்தால் தானே ஒன்று இடம் பெயரும். எல்லாத்துக்குமே ஃபோர்ஸ் தேவைப்படுது இல்லையா? அப்போது ஒரு பொருளை நான் இயக்கணும்னு வைங்க, இது இயக்கணும்னு வைங்க, நான் ஃபோர்ஸை கொடுக்கணும் இல்லையா? அப்போ நான் எப்படி கொடுக்குறேன் அந்த ஃபோர்ஸை அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்க்குறேன், எவ்வளோ ஃபோர்ஸ் வேணும்னு. முன்ன வந்து ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருந்தாங்க, அது எர்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கேலரின்னு கூட சொல்லுவாங்க, ஒவ்வொன்று மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படி சொல்ல குவாண்டான்னு சொல்கிறாங்க. எனர்ஜி இஸ் எக்ஸ்சேஞ்சு. ஆற்றல் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு செல்லுகிறது, ஒன்றிலிருந்து ஒன்று வருகிறதுன்றது எப்படி வருதுன்னா துண்டு துண்டாக, பேக்கெட்டாக, பொட்டலமாக வருதுன்னு சொல்கிறாங்க. முன்ன அப்படி நினைக்கல, தொடர்ச்சியாக வருதுன்னு நினச்சாங்க. இப்போ ஒளி இந்த டியூப் லைட்லேருந்து நம்ம மேலே விழுது இல்லையா, அது தொடர்ச்சியாக அலைகளையாக வருதுன்னு நினச்சாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அது துண்டு துண்டாக விடுபட்டு மணலை கொட்டுற மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மணல் பருக்கையும் ஒரு துண்டு, அது பேர் குவாண்டா. இப்போ ஒளியினுடைய குவாண்டாக்கு ஃபோட்டான் அப்படின்னு பேர், இப்படி பேர். குவாண்டாங்கிறது இந்த ஃபிசிக்ஸில் எனர்ஜி இஸ் எக்ஸ்சேஞ்ச்டு நாட் கண்டினியூவஸ்லி பட் இன் டிஸ்கிரீட் பார்ட்டிகிள்ஸ். ஆற்றல் என்பது விநியோகம் செய்யும் பொழுது தொடர்ச்சியாக இல்லாமல் துண்டு துண்டாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு நான் தண்ணி ஊற்றி கொடுக்குறேன், டம்ளரில் அப்படியே மோண்டு கொடுக்குறேன், எவ்வளோ வேணால் நிறுத்திடலாம், எப்போ வேணாலும். அது எவ்வளோ இருக்கும், 70 மீட்டர், 70 ml, 71 ml, 72 ml, 71.5 ml, 71.5 அப்புறம் 2, 3 எவ்வளோ வேணால் நீங்கள் சொல்லலாம் இல்லையா? ஆனால் நீங்கள் ஒருவேளை நான் லைட்டை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு வைங்க, நான் எக்ஸாக்ட் நம்பரில் தான் சொல்ல முடியும், அதுக்கு நடுவில் சொல்ல முடியாது. இன்னும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னா, எனர்ஜியை ஆதி காலத்தில் நியூட்டன் காலத்தில் எப்படி கண்டுபிடினா கண்டினியூஸாக இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போகிறதுக்கு, பேஷண்ட்டு வண்டியை தள்ளிட்டு போகிறதுக்கு ரேம்ப் அப்படின்னு வச்சுருக்குறாங்க இல்லையா, ஸ்லோப்பாக. அப்போ எனர்ஜியை எங்கே வேணால் கொண்டு போய் எங்கே வேணால் நிறுத்திடலாம். இந்த வண்டியை கொஞ்ச நேரம் நின்று அப்படி மூச்சு வாங்கிட்டு அப்புறம் கூட தள்ளிட்டு போகலாம், எந்த பாயிண்டில் வேணால் நிற்கலாம் அந்த ரேம்பில். ஆனால் படிக்கட்டில் அப்படி செய்ய முடியுமா? ஒரு படிக்கு 100 படிக்கு நடுவில் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? ஒன்று இதில் இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கலாம். அப்போது எனர்ஜி இஸ் டிவைடட் இன் ஏ ஸ்டெப்ஸு. இப்போ இது குவாண்டா அப்படின்னு சொல்லலாம். இதை டிஜிட்டல்னு சொல்கிறாங்க. இது ஸ்மூத்தாக போச்சுன்னா அது அனலாகுங்கிறான். இப்படி பார்த்தோம்னு சொன்னால் நியூட்டனுடைய ஃபிசிக்ஸ் எல்லாமே அனலாகாக இருந்தது. குவாண்டம் எல்லாமே இப்போ டிஜிட்டலாக. டிஜிட்டல்னால் எண்மானங்களாக தனித்தனியாக டிஸ்கிரீட் பார்ட்டிகளாக இருக்குது. இதுதாங்க அடிப்படையாக ஃபிசிக்ஸு. இதுக்கு மேலே நமக்கு விளக்கம் வேண்டாம். இதுக்கு பயன் இருக்கிற மாதிரி ஏதாவது கேட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம். வேறு கேள்வி இருக்கா? வணக்கம் குருவே. நரசிம்மர், பிரத்யங்காரா தேவியம்மன் போன்ற உக்கிர தெய்வங்களை தரிசிக்கும் போது அகங்காரம் உடனே அழிந்து நம் உடலில் ஒரு சிலிர்ப்பு, வைப்ரேஷன் போல உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் சிவன், விஷ்ணு போன்ற சாந்த சொரூப தெய்வங்களை தரிசிக்கும் போது அதே அனுபவம் உடனடியாக வருவதில்லை. ஏன் உடனடியாக அகங்காரம் அழியவில்லை? ராஜ்குமார், கனடாலிருந்து கேட்டிருக்காரு. நரசிம்மனோ, பார்வதியோ, சரஸ்வதியோ அல்லது சோட்டாநகரி பகவதியோ, அது உக்கிர தெய்வமாக இருக்கலாம், சாந்த தெய்வமாக இருக்கலாம். அதுக்கு உண்டான ஒரு குணங்கள் இருக்குது. ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் அப்படி. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று மேலே ஒரு பிரியம் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக போகிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உணர்வு நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து பரதநாட்டியம் போகிறீங்க, உங்கள் மனசு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பரதநாட்டியம் கூட நரசிம்ம அவதாரமும் இருங்க, அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அகோரமாக. ஒரு பேலே, இந்த பேலையில் வந்து அந்தம்மா ஒரு பொம்மை மாதிரி அந்த கால் உச்சியில் நின்றுட்டு அப்படியே ஸ்வைவல் பண்ணுறா பியூட்டிஃபுல்லாக. பார்த்தா அந்த அன்னப்பட்சி மாதிரி அல்லது பெலிக்கனா, இது ஒரு சிவப்பு கலரில் ஒன்று இருக்குமே, ஒரு பறவை பறந்து போகும், செங்கால் நாரைன்னு சொல்லுவாங்க. அந்த பறவை மாதிரி அவங்க அழகாக இருக்கிறத ஒயிட் ட்ரெஸ்ஸில் நம்ம பார்க்குறோம், அல்லது பேல் ரோஸ் கலரில். அந்த உங்கள் மனசு எப்படி இருக்குது?
அதுக்கு உண்டான மாதிரி சாந்தமாக இருக்கிறது ராகம். இதுவே ஒரு கராத்தே காம்படிஷன் அல்லது பாக்ஸிங், WW அந்த வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியனா அதில் கேட்குறோம். அப்போ நீங்கள் ஒருத்தன் தூக்கி போடுறான், அப்புறம் அவன் தலையில் வந்து இந்த ஃபோல்டிங் சேர் அடிக்கிறான், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த உணர்வுகளெல்லாம் நாமளாக உண்டு பண்ணிக்கிறது தான். நம்ம எதை நம்ம அனுபவிக்கிறோமோ அதுக்கேற்ற உணர்வு நமக்கு உண்டாகுது. இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எது சாதகமாக அதை கேளுங்க. வீணை கேட்குறதுனா கேளுங்க, இல்லைன்னா மெட்டாலிக் சவுண்டில் ராக் கேட்குறதுனா கேளுங்க, ரேப் கேட்குறதுனா கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரத்தம் சுண்டும், குதிக்கும், உடம்பு குதி. அல்லது வந்து பக்தி இசையில் உட்காந்தோம்னா மெய் மறந்து கண்ணீர் சொட்ட அப்படியே கரைஞ்சி போகலாம். இந்த உணர்வுகளெல்லாம் நாம் எந்த தெய்வத்தை எப்படி வணங்குறோங்கிறது ஸ்ரத்தையை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு ஸ்ரத்தை இல்லைன்னு வைங்க, எந்த கோயிலில் போனாலும் எந்த உணர்வும் வராது. உங்களுக்கு எதில் ஸ்ரத்தை இருக்குதோ அதில் உங்களுக்கு பலன் கிடைக்குது. எனக்கு ராக் மியூசிக்கில் ஸ்ரத்தைன்னா அதில் எனக்கு பலன் கிடைக்குது, ரேப்பில் கிடைக்குது. இப்போ என்னன்னு எனக்கு தெரியல. நமக்கு கர்நாடிக் மியூசிக்கில் ஒன்று கிடைக்குது, அதுலேயே கூட பலவிதமான ராகங்கள் இருக்க தான் செய்யுது. கர்நாடக தேவகாந்தாரி கேட்டோம்னா அது ஒரு ரொமான்டிக்காக இருக்குது. சிந்து பைரவி இன்னொரு உணர்வை தருது. மோகனம் மனசை மயக்குது, எழுந்து குதித்து ஆட சொல்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய சிரத்தையினுடைய அடிப்படையில் இருக்குது. நரசிம்மர் மேலே சிரத்தை இருந்ததுன்னா அது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சிவன் மேலே அந்த சிரத்தை இல்லைன்னா அந்த உணர்வு அங்கே கிடைக்காது. இதுதான் ஸ்ரத்தைங்கிற தலைப்பில் பகவத்கீதையில் அழகாக கண்ணன் விளக்கியிருக்கிறார். பகவானுடைய திருமேனியை திவ்ய மங்கள விக்கிரகம் என்று குறிப்பிடுவது ஏன்? ஸ்ரீகாந்தன் கனகரத்னம் கேட்டிருக்கார். உண்மையிலேயே கடவுளுக்கு உடம்பே கிடையாது, ஸ்தூலமான உடம்பும் கிடையாது, சூக்ஷ்மமான உடம்பும் கிடையாது. ஒருவேளை அவருக்கு உடம்பு இருக்குதுன்னா இந்த பிரபஞ்சம்தான் அவருக்கு உடம்பு. ஸ்தூலமாக இருக்கிற இந்த பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம் அவருடைய உடம்பு, சூக்ஷ்ம பிரபஞ்சம் அவருடைய மனசு அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஸ்தூல பிரபஞ்சத்தை விராட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ விராட் ஸ்வரூபம் தான் அவருடைய ஸ்தூலமான சரி. இப்போ என்னை நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் என்னை பார்க்கும்போது விராட்டை பார்க்குறீங்க, என்னுடைய விராட்டை பார்க்குறீங்க. ஒருவேளை இந்த உடம்பு இல்லாமல் என் மனசு மட்டும் இருந்துன்னு வைங்க, அந்த மனசை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்க? என்னுடைய ஹிரண்ய கர்ப்பனை பார்க்குறீங்க. என் ஆனந்தத்தை நீங்கள் பார்க்குறீங்க, என் சரீரமே பார்க்கலன்னு வைங்க. என்கிட்ட வரும்போது உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குதுன்னு, என்னுடைய பரமேஸ்வர ஸ்வரூபத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ மனிதன்கிட்டயே பரமேஸ்வர ஸ்வரூபம் இருக்குது, சூக்ஷ்மமான ஹிரண்ய கர்ப்பனும் இருக்கிறான், ஸ்தூலமான விராட்டம் இருக்கிறான். இந்த மூன்றுமே பகவானுடைய திருமேனி. அப்படி பார்த்தா நம்முடைய உடம்பே பகவானுடைய திருமேனி தான். ஆனால் திவ்ய மங்கள திருமேனியா அப்படின்னு, திவ்ய அப்படின்னா என்ன? தேஜோமயமான தேவலோகத்துக்கு உண்டா. திவ்யம் அப்படின்னா அறிவு ஸ்வரூபம் அர்த்தம். தி அப்படின்றதுல வருது திவ்ய, தேஜோமய. அப்போ ஒளி ரூபமான மங்கள, எப்பொழுதுமே நன்மையை தரக்கூடியது. சில காட்சிகள் நமக்கு நன்மை தரும், சில காட்சிகள் நன்மை தராது, அதை நம்ம பார்க்கவும் மாட்டோம். அப்போ நன்மை தரக்கூடிய ஒளி ரூபமான சுந்தர ரூபமான ஒரு வடிவத்தை நம்ம சொல்கிறோம். அப்படி ஒரு வடிவத்தை என்ன பண்ணுறது? ஒரு குத்து விளக்கு ஏற்றி வச்சு வெளிச்சத்தை பார்த்தாலே போதும். ஆனால் நமக்கு திருப்தி கிடைக்கிறது இல்லையே. அது திவ்யம்தான். திவ்யம்னா தேஜோமயமாக இருக்குது, அது மங்களம் தரக்கூடியதாகவும் இருக்குது. ஏன்னா தீமையை தரது இல்லை. ஆனால் சில சமயம் அது வந்து துணியில் பட்டு தான் பற்றி எரிஞ்சிடும், சில தீமையும் தரும். ஆனால் எந்த திவ்யம் இந்த சரீரம் நமக்கு நல்லதை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மனிதர்களாக அவங்களுக்கு ஒரு வடிவத்தை உண்டாக்குறாங்க. சிலா ரூபமாக அல்ல படம் ரூபமாக, இசை ரூபமாக கூட கொடுக்குறாங்க. இசை ரூபமாக கூட இறைவனை நம்ம பார்க்க முடியும். அழகான இசையில் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன்,
நிற்பதும் நடப்பதும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய திருமேனி நமக்கு தெரியுதா இல்லையா? என்ன திருமேனி தெரியுது? அதை நம்ம திவ்யமாக கவனிக்கிறோம். நீங்கள் முருகனாகவும் பார்க்கலாம், அது எந்த உருவமும் இல்லாமலும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்படி சில பாடல்களை கேட்கும்போது அந்த நாதமே அவருக்கு வரிவாகுது. அப்போ நாதம் தனு மனுஷம் அப்படிங்கிறார். நாதமே தனுவாக கொண்டவர். தனுன்னாக்கா உடம்பு. நாத தனு, இசை, சப்தம், ஓங்காரம், மந்திரங்கள், இசை, இதுவே அவருக்கு உடம்பாக இருக்குது. தியாக பிரம்மம்னு ஒருத்தர் இசை கலைஞர் இருந்தார். அவர் மும்மூர்த்திகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள முக்கியமானவர் இசையில் மும்மூர்த்திகளில். அந்த தியாக பிரம்மம் ராமர் மேலே உருகி உருகி பாடியிருக்கிறார். ஒரு ஞானி மோட்சத்தை அடைஞ்சு பிரம்மமாக மாறினான்னா இவர் எந்த ஞானமும் இல்லாமல் இசையாலே பிரம்மம் ஆயிட்டார். அப்படி முடியும். அப்போ அந்த நாம சங்கீர்த்தனமே நமக்கு திவ்ய மங்கள சுரூபமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எதெல்லாம் உங்களுக்கு நன்மையையும் மன தெளிவையும் தருமோ அதெல்லாம் திவ்ய மங்கள சுரூபம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எது உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் பாருங்கள், எந்த உருவம்னு பாருங்கள். அது முருகனாக இருக்கலாம், பார்வதியாக இருக்கலாம், மா காளியாக கூட இருக்கலாம், அல்லது பெருமாளாக கூட இருக்கலாம், குருவாயூரப்பனாக இருக்கலாம், ஐயப்ப சுவாமியாக இருக்கலாம். எல்லாமே திவ்ய மங்களமான சுரூபங்கள் தான். அதுக்கு உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு மனசில் தெளிவையும் பயம் நீக்கி, அதாவது அபயத்தையும் ஆனந்தத்தையும் நன்மையும் தரக்கூடிய எந்த சுரூபமும் அவர் தான். இப்போ இந்த பூமியில் கடவுளுக்கு எந்த சுரூபத்தை கொடுக்கலாம்? இப்போ பகவானே சொல்கிறார் பகவத்கீதையில், என்னை நீ பார்க்கணுன்னா இந்த பிரபஞ்சமே நான் தான், அது விராட். என்னை நீ பார்க்கணுன்னா சூக்ஷ்மமாக உன் மனசாக நான் இருக்கிறேன், மனசாக தான் நான் இருக்கிறேன். மனசில் நான் எப்படி இருக்கிறேன்? ஆசையாக இருக்கிறேன். மனசில் உனக்கு மனசு இருக்குதான்னா எப்படி தெரியும்? உங்களுக்கு ஆசை இருந்தால் தான் தெரியும். மனசே ஆசை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போது மனதில் ஆசையாக நான் இருக்கிறேன், மனிதர்களில் ஆசையாக இருக்கிறேன். மலர்களிலே மல்லிகை, மலைகளிலே நான் மேரு, வீரத்திலே நான் அர்ஜுனன், காற்றிலே நான் மலைய மாருதம் அப்படின்னு ஒவ்வொன்றும் எத்தனையும் சொல்கிறார்ல. அதெல்லாம் அவர் எல்லாமே அவருடைய உடம்பு தான். ஆனால் அவரே சொல்கிறாரு, எனக்கு திவ்யமான மங்கள ஸ்வரூபமாக நான் லிஸ்ட் கொடுக்குறேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 65 லிஸ்ட் கொடுக்குறார் பகவத்கீதையில். அவரை நம்ம பார்க்கக்கூடிய திவ்யமான சரீரங்களை அவர் காட்டி கொடுக்குறார். இப்போ பகவத்கீதையில் அந்த 17வது சாப்டரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். சரி, 12வது சாப்டர். சுவாமி, என் ஆன்மீக பயணத்தில் நான் முதலில் முருகன், ராமர், கிருஷ்ணர், பின்னர் ரமணர், வள்ளலார் இவர்களை சில நாட்கள் படித்து பின்பற்றினேன். பின்னர் விட்டுவிட்டேன். தொடர்ந்து ஃபாலோ செய்ய மனம் வரவில்லை. இப்போது நீங்கள் பேராசிரியராக இருந்தபோது 2018 இடப்பட்ட வீடியோவில் இருந்து இப்போது வரை உங்கள் சொற்பொழிவை கேட்கிறேன். சிலவற்றை பின்பற்றுகிறேன். இதையும் நான் விட்டுவிடுவேனா? இது இயல்பானது தானா சுவாமிஜி? உதயன் வடவழியிலிருந்து கேட்கிறேன். அவர் பேர் என்னங்க? உதயன். சில பேருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி மனசை கொஞ்ச நேரம் திருப்திப்படுத்துகின்ற ஒரு மாத்திரை மாதிரி இருக்குது. சில பேருக்கு மனம் நல்லா இருக்கணும்னா எங்கேயாவது ராமர் கோயில் போய் கேட்கலாம், இந்த நல்ல புனிதமான நூட்களை படிக்கலாம், இந்த உபதேசங்களை கேட்கலாம் அப்படின்னு அது ஒரு 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 அடைக்கலமாக, ஒரு பாதுகாப்புக்காக அவங்க போகிறாங்க. அப்படி போகும்போது அது நிரந்தர பாதுகாப்பு தராது. அப்புறம் செழிப்பாயிடும். அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போயிடுவாங்க, ரமணர், அப்புறம் ராமகிருஷ்ணர், இப்படின்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஜெய கிருஷ்ணமூர்த்தி இல்லைன்னா ஓஷோ, இவங்களாவது அவங்களுக்கு பொழுதுபோக்கு சாதனங்களாகவும் தற்காலிகமாக ஆன்மீகம்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஆன்மீகங்கிறது ஆன்மாவை பற்றியது, அதாவது உன்னை பற்றியது. ஆன்மாங்கிறது யார்? நான். ஆன்மான்னு ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பொருளோ உன்னால் இனிமேல் அடைய வேண்டிய பொருள் இல்லை. சாட்சாத் நீயே தான்.
உன்னை பற்றிய அறிவை தான் நான் இப்போ வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அப்போது நான் அதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ உன்னை பற்றி அறிவதற்கு உனக்கு சலிப்பு வந்து வேற அதுக்கு போயிடுவீங்களா? வேற பற்றி படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சலிப்பு வந்து போயிடலாம். ஒரு நாவல் படித்து முடிச்சுன்னா மறுபடியும் இன்னொரு படிப்பீங்களா? அதில் சலிப்பாக இருக்கும், அது இன்னொரு நாவலுக்கு போயிடுறோம். படிக்கும்போதே சலிப்பு வந்து இன்னொரு நாவலுக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க. இப்படி செல்ஃபோனில் வந்து வேடிக்கையான சில காட்சிகளை பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, அதனால தான் அவங்க ரொம்ப சீக்கிரமே மாற்றிடுறாங்க. ஷார்ட் வீடியோங்கிறாங்க. சுவாமி கூட ஷார்ட் வீடியோவாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறாங்க. எல்லாம் ஒரு பொழுதுபோக்குக்காக படிக்கிறதா இருக்குது. உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஷிஃப்டிங் அட்டென்ஷனும் ஒரு அன்சர்டனிட்டியும் உங்கள்கிட்ட இருக்க வந்து ஒரு மெர்க்குரி லைக் பிஹேவியர், ஒரு நிலையில்லாத ஒரு மனம் இருக்கிறவங்க அந்த நிலைப்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லாமல் புதுசாக அவங்க தேடிட்டுருக்குறாங்க. ஆனால் சுவாமி என்ன சொல்லிக் கொடுக்குறேன், உன்னை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். அது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லலை, எனக்கு என் குருநாதர் சொல்லி கொடுத்ததை, என் குருநாதருக்கு உபனிஷத்துலேருந்து தெய்வமே அந்த பகவானே கொடுத்த வேதத்திலேருந்து தான் நாம் எடுத்து சொல்கிறோம். அது அவரை தவிர வேறு யார் உன்னை பற்றி சொல்கிறதுக்கு அருகதை இருக்குது? அனைத்தை சிருஷ்டி பற்றி லயப்படுத்துகிற அவருக்கு தானே உன் மனதை பற்றியும் உன்னுடைய ஆத்மாவை பற்றியும் தன்னை பற்றியும் அவருக்கு தெரியும். அதனால் அவர் சொன்னதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதையும் தாண்டி இன்னொன்றுக்கு போகணும்னா இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே உன்னை தாண்டி என்னங்க போக போகிற? உன்னை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்? உன்னை தெரிஞ்ச பிறகு என்ன தெரியுமா தெரிஞ்சுக்க, அனைத்துமா இருக்கிறது நான் தான் தெரிஞ்சுக்குவேன். எல்லாமே நானும் தெரிஞ்சிட்ட பிறகு அதுக்கு மேலே என்ன தெரிஞ்சுக்க முடியும்? எல்லாம் தெரிஞ்சது சமம். எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்ட சமமோ அதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு தானே இந்த உபனிஷத்தில் ஸ்வேதகேதுக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுக்குறார். அப்போது எந்த ஞானம் இனிமேல் வேறு எதையும் அறிந்து கொள்ள வேண்டாமே என்று நிறுத்துகின்ற அளவுக்கு நிறைவான ஒரு ஞானத்தை தான் உபனிஷத் தருது. அதைத்தான் இங்கே சொல்லித்தரோம். இதையும் தாண்டி நம்ம இன்னொன்று போகணும்னா அவர் இந்த விஷயத்தை அவர் சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இதை தாண்டி இன்னொன்று இல்லை. ஒருவேளை இதை அவர் புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் யூடியூப்பில் இந்த மாதிரி பாடம் கேட்குறது நிறுத்திடுவார். ஏன்னா தேவையில்லை அவருக்கு. அவர் தன்னை அறிந்து கொண்டார். எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அந்த மாதிரி வடவள்ளியில் இருக்கக்கூடிய உதயனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கட்டும். தன்னை அறிந்து அனைத்தும் அறிந்தவராக இனிமேல் அறிவதற்கு ஒன்றுமில்லாமல் இருக்கட்டும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ரைட்.